புலியும் மரங்கொத்தி குருவியும். கதைய பத்தி பார்ப்போமா? ஒரு மரங்கொத்தி குருவி ஒரு மரக்கிளைய கொத்திக் கொண்டிருந்த போது, ஒரு பரிதாபமான அழுகை சப்தத்தை கேட்க நேரிட்டது. "காப்பாற்றுங்கள்! யாராவது தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள்!" குருவி சப்தம் வந்த திசையை நோக்கி பறந்தது. சிறிது நேரத்தில் அது ஒரு சோகத்துடனும் கண்ணீருடனும் கூடிய புலியைக் கண்டது. "என்ன நடந்தது?" என்று மரங்கொத்தி குருவி வினவியது. "ஒரு சிறிய எலும்புத் துண்டு என் வாயில் குத்தப்பட்டுள்ளது. அது இன்னமும் என்னுடைய வாயில் பற்களுக்கு இடையே உள்ளது. அது எனக்கு அதிகமான வலியைத் தருகிறது" என்று புலி அழுதது. "உன் வாயைத் திற, நான் அந்த எலும்புத் துண்டை எடுத்து விடுகிறேன்" என்று குருவி பதிலுரைத்தது. அதன்படியே புலி வாயை அகலத் திறந்தது. குருவி அந்த எலும்புத் துண்டை வெளியே எடுத்துவிட்டது. "மிக்க நன்றி" என புலி குருவியிடம் கூறி சந்தோஷமாக அங்கிருந்து சென்றது. சில நாட்களுக்குப் பிறகு மரங்கொத்தி குருவி அந்த புலியை சந்திக்க நேர்ந்தது. "ஓ புலியாரே, எப்படி இருக்கிறீர்கள்?" என குருவி வாஞ்சையுடன் விசாரித்தது. புலிக்கும் குருவியை மீள சந்தித்ததில் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக மாறி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்ல செயல்களை எப்போதும் மறக்க இயலாது. நம்ம ஒரு நன்மை செய்யும்போது அந்த நன்மையை செய்தவர்களுக்கும் ஞாபகம் இருக்கும், அந்த நன்மையை பெற்றவர்களுக்கும் ஞாபகம் இருக்கும். நல்லது எப்பயுமே நம்ம நினைவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூதாடிகளின் அறிவு. கதையை பத்தி பார்ப்போமா? ராமு, சோமு என்ற 2 சூதாடிகள் இருந்தனர். அவர்கள் இருவரும் எப்பொழுதும் பகடை விளையாட்டில் அடிமையாகி இருந்தார்கள். ராமு எப்பொழுதும் விளையாட்டில் நேர்மையாகவும் சரியான பாதையில் முன்னேறவும் செய்தார். ஆனால் மாறாக சோமு தப்பான ஆட்டங்கள் ஆடி ஏமாற்றியே வருவார். ஒவ்வொரு முறையும் விளையாடும் போது சோமு தான் தோற்றுப்போகும் தருவாயில் பகடையை எடுத்து முழுங்கி பகடை காணாமல் போய்விட்டதாக நடித்து, "மன்னிக்கவும் ராமு, பகடையை காணவில்லை. ஆகவே விளையாட்டு சமநிலை முடிந்ததாக கருதுகிறேன். ஆகவே நான் உனக்கு பணம் தர வேண்டிய அவசியமில்லை" என்று ஏமாற்றி வந்தான். ராமுவும் சோமுவின் பொய்யான வார்த்தைகளை நம்பிக்கொண்டு, "இதில் என்ன தவறு இருக்கிறது நண்பரே? பகடை தொலைந்து விட்டால் நான் என்ன செய்வது? நீ பந்தய பணத்தை கொடுக்க வேண்டியதில்லை" என்று பதில் உரைத்தார். ஒரு நாள் ராமு சோமு தம்மை ஏமாற்றுவதை கண்டுபிடித்தார். சோமுவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று தீர்மானித்து பகடையில் லேசான விஷத்தை தடவி விளையாடுவதற்கு எடுத்து வந்தார். வழக்கம் போல் விளையாட்டில் சோமு தோற்று போகும் நிலை ஏற்பட்டவுடன் அவர் பகடைக்காயை முழுங்கிவிட்டார். அவர் வருந்தும்படி அவரது உடல்நிலை தீவிரமாக மோசமடைந்தது. ராமு அவரிடம் சென்று, "நீ விரைவில் குணமடைந்து சாதாரணமாகி விடுவாய் நண்பரே. நான் மருத்துவரிடம் உனது உடல்நிலை குறித்து பேசிவிட்டேன். நீ எப்பொழுதும் ஏமாற்றிக் கொண்டே இருப்பதால் உனக்கு ஒரு பாடம் புகட்டவே விரும்பினேன். இனிமேல் எப்பொழுதும் ஏமாற்றுபவராக இருக்காதே" என்றார். சோமு தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு அதற்காக மிகவும் வருந்தினார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விளையாட்டாவே இருந்தா கூட ஒருத்தவங்களை ஏமாத்தக்கூடாது. ஒருத்தவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது நமக்கே திரும்ப வரும். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பன்றிக்குட்டிகளும் கன்றுக்குட்டிகளும். கதையை பத்தி பார்ப்போமா? அங்கு வசித்து வந்த ஒரு விவசாயிக்கு பெரிய விவசாய பண்ணை இருந்தது. அந்த பண்ணையில் தொழுவத்தில் உள்ள சில கொட்டகைகளில் நாட்டு விலங்குகளை வளர்த்து வந்தார். அதில் 2 கன்றுக்குட்டிகளும் நிறைய பன்றிக்குட்டிகளும் இருந்தன. அந்த விவசாயி பன்றிக்குட்டிகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வந்தார். மாறாக கன்றுக்குட்டிகளுக்கு உணவு அளிப்பதில் அக்கறை காட்டாமல் அவைகளாக மேய்ந்து கொள்ளட்டும் என்று இருந்தார். எப்பொழுதாவது ஒரு முறை மட்டுமே கன்றுகளுக்கு சிறிது புற்களும் வைக்கோலும் வைத்து வந்தார். விவசாயியின் பாரபட்சமான இந்த செயல்களால் இளைய கன்று மூத்த கன்றிடம் மிகவும் வருத்தமுற்று புகார் அளித்தது. "அன்பார்ந்த அண்ணனே, நமது எஜமானரை பாருங்கள். அவர் எப்பொழுதும் பன்றிக்குட்டிகளுக்கு மட்டுமே ஆரோக்கியமான உணவுகளை அளித்துவிட்டு நம்மை விட்டுவிட்டு வெளியில் உணவை தேடும்படி செய்கிறார்." இதனை கேட்ட மூத்த கன்று இளைய கன்றை ஆறுதல் அளித்தது. "ஓ, இதற்காக நீ வருத்தப்படாதே தம்பியே. இவை எல்லாவற்றிற்கும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும். ஒவ்வொருவரின் செயலுக்கும் ஏதோ ஒரு வழி இருக்கும். மக்கள் பன்றிக்குட்டிகளை நன்கு வளர்ப்பதால் ஒரு நாள் நல்ல உணவாக மாறும்" என்று கூறியது. மூத்த சகோதரனின் இந்த வார்த்தைகள் உண்மையாகும்படியாகவே விவசாயியின் மகளுக்கு திருமண விழா வந்தது. அந்த விழாவிற்கு விவசாயி தான் வளர்த்து வந்த பன்றிக்குட்டிகளை கொன்று அதனால் பல வகையான உணவுகளை தயார் செய்து விருந்தினருக்கு பரிமாறினார். விருந்தினர்களும் அந்த பன்றியின் இறைச்சியில் செய்யப்பட்ட உணவுகளை உண்டு மகிழ்ச்சியாக விழாவை கொண்டாடினார்கள்.
தற்போது இளைய கன்று தாம் உயிருடன் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, முடிவுகள் தெரியாமல் ஒருபோதும் பொறாமை கூடாது. நமக்கு இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, நம்ம எதை பார்த்தோம், யாரை பார்த்தோம், பொறாமைப்படவே கூடாது. முடிவுகள் எப்படி வேணா மாறலாம். நமக்கு நல்லதுதான் நடக்குன்ற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை தொடரலாம். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மான் கூட்டத்தின் தலைவன் கதையை பத்தி பார்ப்போமா? மான் தனது குடும்பத்துடன் பசுமையான காட்டில் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு தந்தை மானும் புதல்வர்களும் இருந்தனர். சிறிது வருடங்கள் சென்ற பின் தந்தை மானுக்கு உடல் நலம் குன்றி நோயினால் பாதிக்கப்பட்டது. தந்தை மான் தனது 2 புதல்வர்களையும் அழைத்து, அன்பார்ந்த புதல்வர்களே, எனக்கு பிறகு உங்கள் இருவரில் ஒருவர் தலைவராக வேண்டும். வருங்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கலையை கற்றுக்கொள்ளுங்கள். பகல் நேரங்களில் மான் கூட்டத்தை வழி நடத்தாதீர்கள். திறந்த புல்வெளியில் மேயுங்கள். நன்றாக வாழ்வதற்கு வழிவகுத்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தியது. தங்களது தந்தை மான் இறந்த பிறகு 2 புதல்வர்களும் 2 கூட்டங்களாக பிரிந்தார்கள். 2 மான் கூட்டங்களுமே காட்டை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு புதிதாக ஒரு இடத்தை தேடி அலைந்தன. ஒரு மான் தனது தந்தை கூறிய ஆலோசனையை கவனத்தில் கொள்ளவில்லை. விரைவிலேயே அந்த கூட்டத்தில் உள்ள பல மான்கள் கொல்லப்பட்டன. இன்னும் சில மான்கள் வெப்பத்தினால் உயிரிழந்தன. மற்றொரு மான் மிகவும் கவனமாக தந்தை மான் கூறிய ஆலோசனையின்படியும் மான் கூட்டத்தை வழிநடத்தின. அதனால் அந்த மான் கூட்டம் முழுவதும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் தங்கள் வாழ்நாளை கழித்தன. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு தலைவனுடைய அறிவுதான் அந்த கூட்டத்துடைய பலத்தை நிர்ணயிக்குது. நம்ம புத்திசாலித்தனமா இருந்தோம்னா நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சார்ந்தவங்களையும் நம்மளால நல்லா பாத்துக்க முடியும். ஏன்னா நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேடனும் குரங்குகளும் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு வேடன் காட்டிலுள் துஷ்ட வன விலங்குகளை வேட்டையாடி அதன் இறைச்சிகளை உள்ளூர் சந்தையில் மறைத்து விற்று தனது வாழ்க்கையினை நடத்தி வந்தான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்த வேடன். அவனது குறிகள் எப்பொழுதும் தவறாக போகாது. ஒருமுறை 2 குரங்குகள் விளையாடி கொண்டிருப்பதை கவனித்தான். அவன் தனது வில்லை எடுத்து அம்பை தொடுத்தான். அங்கு உயரமான மரத்தின் மேல் இருந்த ஒரு இளைய குரங்கு வேடனை பார்த்து அவனிடம் ஓடி சென்று, அன்பார்ந்த வேடனே, உன்னை பற்றி நான் அறிந்துள்ளேன். நீ வேட்டையாடுவதில் மிகவும் கெட்டிக்காரன். ஆனால் தயவு செய்து எங்களை விட்டுவிடு. அங்கே உள்ளவர்கள் எனது தாய், மற்றொருவர் எனது சகோதரர். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று வேண்டிக் கொண்டது. வேடன் குரங்குகளின் ஒற்றுமையான அன்பான குடும்பத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டு அவைகளுடன் இணைந்தான். மேலும் அவன், நான் இனிமேல் எந்த குரங்குகளையும் கொல்ல மாட்டேன் என வாக்களித்தான். வேடன் வீட்டிற்கு திரும்ப செல்கையில் அவனது அண்டை வீட்டுக்காரர்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தான். பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு அண்டை வீட்டுக்காரர் வேடனிடம் ஓடி வந்து, நீ மிகவும் அதிர்ஷ்டமானவன். உனது அண்டை வீடுகள் யாவும் தீயினால் நாசமாகிவிட்டன. ஆனால் உன்னுடைய வீடோ உன்னுடைய குடும்பமோ பத்திரமாக உள்ளார்கள் என கூறினான். அப்போது வேடன் தனக்கு தானே நினைத்துக் கொண்டான், கடவுள்தான் எனது குடும்பத்தை காப்பாற்றியுள்ளார். காரணம், நான் குரங்குகளின் குடும்பத்தை தப்பிச் செல்ல விட்டதுதான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்ல செயல்கள் நன்மையையே பரிசாக வழங்கும். நாம மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் போது நமக்கு அந்த நல்லது ஏதோ ஒரு ரூபத்துல திரும்ப வரும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமான குரங்கு கதையை பத்தி பார்ப்போமா? பாம்பாட்டி ஒருவர் ஒரு ஊரில் வசித்து வந்தார். அவர் ஒரு குரங்கையும் பாம்பையும் ஒன்றாகவே வளர்த்து வந்தார். பாம்பாட்டி மிகவும் கண்டிப்பாகவும் கடுமையாகவும் குரங்கை வளர்த்து வந்தார். அவர் சிறிய தவறுகளுக்கு கூட குரங்கை அடித்து துன்புறுத்தி வந்தார். இதனால் அந்த பாம்பும் குரங்கும் எப்போதும் கவலையாக இருந்து வந்தன. குரங்கு பல முறை அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்தும் பாம்பாட்டி ஒவ்வொரு முறையும் குரங்கை பிடித்து விடுகிறான். ஒரு நாள் மீண்டும் வாய்ப்பு வந்தது. பாம்பாட்டி அருகில் உள்ள ஒரு நகரத்திற்கு அவரது அழகான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சென்றார். அவர் அந்த நகரத்தை அடைவதற்கு ஒரு அடர்த்தியான காட்டை கடந்து செல்ல வேண்டி இருந்தது. அப்படியாக காட்டிற்குள் செல்லும் போது அவர் தனது பாதையை தவற விட்டுவிட்டார். அதனால் அவர் மேலும் பல பாதைகளில் செல்ல முயன்றும் சரியான வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. பாம்பாட்டி தடுமாற்றத்துடனும் யோசித்தான். அச்சமயம் குரங்கு ஒரு உயரமான மரத்தின் மீது ஏறியது. அங்கிருந்து நகரத்திற்கு செல்லும் சரியான பாதையை கண்டுபிடித்து பாம்பாட்டிக்கு உதவியது. இப்போது பாம்பாட்டி தனது கொடூர செயல்களுக்கு வருந்தினான். அன்றை முதல் தான் வளர்க்கும் செல்ல பிராணிகளிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட துவங்கினான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காலத்தில் செய்யும் உதவி பாசத்தை கொண்டு வரும்.
இது திருவள்ளுவர் காலத்தினால் சிதனின்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பும் பச்சை தவளையும் கதையை பார்ப்போமா? அடர்ந்த காட்டில் அப்பொழுது நல்ல மழை பெய்தது. எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிரம்பி செழிப்பாக இருந்தது. எல்லா விலங்குகளுக்கும் குறைவில்லாமல் உணவு கிடைத்து வந்தது. ஒரு பாம்பு அங்கு உள்ள குளத்தில் நீந்தி கொண்டிருந்தது. அந்த குளத்தில் இருக்கும் மிகுதியான மீன்களின் மேல் ஒரு கண் இருந்தது. பாம்பு அங்குள்ள ஒரு மீனை பிடிக்கும் தருவாயில் மற்றொரு மீன் அதனை பார்த்து பாம்பின் வாயில் குத்தியும் கடித்தும் திடீரென்று தாக்கியது. இதனால் பாம்பினால் மீனை பிடிக்க முடியவில்லை. ஏமாற்றம் அடைந்த பாம்பு கரையை நோக்கி நீந்தி சென்று இடத்தை விட்டு நகர்ந்தது. அப்போது அருகில் ஒரு தவளை சத்தமிட்டுக் கொண்டிருந்ததை பாம்பு பார்த்தது. ஆகவே அது அந்த தவளையிடம் சென்று, இந்த மீன்களின் செயல்களில் என்ன நியாயம் இருக்கிறது? நான் ஒரு மீனை பிடிக்கும் தருவாயில் வேறொரு மீன் என்னை தாக்குகிறது என்று சொன்னது. அதற்கு அந்த தவளை சிறிது நேரம் யோசித்துவிட்டு, ஆமாம், அப்படித்தான் நடக்கும். ஒரு மீன் தானாக உன்னை நெருங்கி அருகில் வந்தால் அதை நீ பிடித்து சாப்பிடலாம். ஆனால் மாறாக நீ அந்த மீனை விரட்டி சென்றால் மற்ற மீன்கள் உன்னை விரட்டும் என்று பதில் உரைத்தது. பதில் சொல்லிக் கொண்டே தவளை மெதுவாக அந்த இடத்தை விட்டு வெளியேறியது. தவளை தனக்குத்தானே, ஓ கடவுளே, இன்று நான் அந்த பாம்பிடமிருந்து எப்படியோ தப்பித்து விட்டேன், நான் அதிர்ஷ்டக்காரன் தான் என்று சொல்லிக் கொண்டது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிந்தனை இல்லாத செயல் ஏமாற்றமே. அதாவது இந்த பாம்பு வேட்டையாடுவதற்கு ஒரு யோசனை இல்லாமல் சென்று உணவில்லாமல் தவிக்கிறது. நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையின் மந்திரம். அந்த கதையை பார்ப்போமா? ஒரு காட்டிற்கும் கிராமத்திற்கும் இடையே ஆடு மாடு கால்நடைகள் மேயும் புல்வெளி ஒன்று இருந்தது. அனைத்து வீட்டு விலங்குகளும் போல எருமையும் அந்த புல்வெளிக்கு புல் மேய்வதற்கு வழக்கமாக சென்று வந்தது. அந்த காட்டில் வாழும் ஒரு குரங்கு எப்பொழுதும் எருமையுடன் விளையாடி கொண்டு எரிச்சலூட்டும். அது எருமையின் மேல் குதித்து அதன் காதுகளை பிடித்து இழுக்கும். பிறகு எருமையின் பின்பக்கம் சென்று அதன் வாலை பிடித்து இழுக்கும். இவ்வாறாக அந்த எருமையை சித்திரவதை செய்து வந்தது. ஆனாலும் குரங்கின் இத்தகைய சேட்டைகளை எருமை பொறுமையாக தாங்கிக் கொண்டது. அங்குள்ள ஒரு யானை இந்த எல்லா நிகழ்வுகளையும் கவனித்து வந்தது. யானை எருமையிடம் வந்து, ஓ எருமையே, நீ எப்படி குரங்கின் சேட்டைகளையும் நச்சரிப்புகளையும் கண்டு எப்படி பொறுமையாக இருக்கிறாய்? அதுவே நானாக இருந்தால் அந்த குரங்கு எப்போதோ இறந்து போயிருக்கும் என்று கேட்டது. அதற்கு எருமை சிரித்து கொண்டே, அன்பார்ந்த யானையாரே, நம்மை போன்ற சக்தியுடைய விலங்குகள் பொறுமை இழந்தால் நமது வாழ்க்கை காட்டில் எப்படி இருக்கும்? கடவுள் எல்லா விலங்குகளையும் அமைதியாக வாழவே படைத்திருக்கிறார் என பதிலுரைத்தது. ராஜாவின் வெள்ளை யானை கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு அரசன் எல்லா அரசர்களையும் போலவே வேட்டையாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தனது ராஜ்யத்தை சுற்றியுள்ள காட்டிற்குள் வெகு தூரத்திற்கு சென்று அங்கு வாழும் அரிதான மிருகங்களை வேட்டையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படியாக வேட்டையாடி வரும் பொழுது ஒரு முறை ஒரு வெள்ளை நிற குட்டி யானையை வேட்டையாடும் வாய்ப்பு கிடைத்தது. வெள்ளை நிற குட்டி யானையை வேட்டையாட வேண்டும் என எண்ணத்துடன் தனது ஆட்களிடம், இவ்விடத்தில் ஒரு பெரிய குழி பறித்து அது தெரியா வண்ணம் அதன் மேல் மரக்கிளைகளையும் இலைகளையும் இட்டு மூடி வையுங்கள். அந்த யானைக்குட்டி எப்படியும் இந்த குழியில் விழுந்துவிடும். இதுவே நாம் அதனை பிடிப்பதற்கான வழி என ஆணையிட்டார். அரசரின் படை வீரர்களில் ஒரு தைரியமான விறகு வெட்டியும் இருந்தான். கூழி பறிக்கும் வேலைக்கும் அவரையே பொறுப்பாக்கினர். வேலைகள் யாவும் முடியும் தருவாயில் இருந்தபோது அவர் அந்த குட்டி யானை தன் தாயிடம் பால் பருகி கொண்டும் விளையாடி கொண்டிருந்ததையும் கண்டுற்றார். அக்காட்சி அவரை மிகவும் உணர்ச்சி வசமாக்கியது. ஆகவே அவர் அரசரிடம் சென்று, மேன்மை தாங்கிய அரசரே, அந்த வெள்ளை குட்டி யானை மிகவும் இளையது. அதற்கு தாயின் பால் வேண்டியுள்ளது. ஆகவே அதனை சில வருடங்களுக்கு அதன் தாயுடன் இருக்க அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார். தற்போதுதான் அரசருக்கு தனது தவறு புரிந்தது. சிறிய யானை குட்டி தாயுடனவே இருக்க வேண்டும். அதை வேட்டையாட வேண்டாம். நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனிமேல் நாம் யாவரும் யானைகளை துன்புறுத்தி அதன் அமைதியை கெடுக்க வேண்டாம். நான் உடனே நமது உடைமைகளை மீள எடுத்துக்கொண்டு நமது ராஜ்யத்திற்கு திரும்புவோம் என கூறினார். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நல்ல இதயம் பயத்தை உணரும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தொட்டால் தங்கம்.
கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு நகரத்துல மிடாஸ் என்ற பெயருடைய சக்தி வாய்ந்த அரசர் இருந்தார். அவருக்கு சக்தியை விட பேராசையே அதிகம் இருந்தது. அவர் தனது ராஜ்யத்தை சுற்றியுள்ள நாடுகளை கொள்ளையடித்தும் வந்தார். ஒருமுறை தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்த போது கடவுள் அவர் முன் தோன்றி, ஏ அரசரே, நான் உங்களது பிரார்த்தனையால் மகிழ்ச்சி அடைகிறேன். உனது ஆசையை கூறு, நான் அதை உனக்கு வழங்குகிறேன் என்று சொன்னார். பேராசை கொண்ட அரசர் தாழ்மையுடன், மிக்க நன்றி தெய்வமே, நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாற வேண்டும் என்ற வரத்தை அருளுங்கள் என பரிந்துரைத்தார். தெய்வம் சிரித்துக்கொண்டே கூறியது, அவ்வாறே செய்கிறேன். இப்பொழுது முதல் நீ எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறும். மிடாஸ் வரத்தை பெற்ற மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் தான் பெற்ற வரத்தை சோதனை செய்ய விரும்பினார். ஒரு தூணை தொட்டார். அது அரண்மனை முழுவதும் தங்கமாக மாற்றியது. அப்பொழுது முதல் அவர் எதை தொட்டாலும் அவை யாவும் தங்கமாக மாறின. இந்த வரத்தினால் மிடாஸ் முதலில் மகிழ்ச்சியுற்றாலும் அவரது மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அவர் பசியுடன் உணவுகளை தொட்டால் அவை யாவும் தங்கமாக மாறின. தண்ணீரும் அவர் தொட்டவுடன் தங்கமாக மாறியது. பழங்கள் தங்கமாக மாறின. அரசரால் எதையும் யாரையும் மிகவும் நேசிப்பவரை கூட தொட முடியவில்லை. ஒரு முறை அவரது அன்பு புதல்வி ஓடி வந்து பாசத்துடன் அவரை கட்டிப்பிடித்தாள். ஐயோ! அந்த இளம் பெண்ணும் தங்கமாக மாறினாள். அப்பொழுதுதான் மிடாஸ் தன் பேராசையாக மிகவும் வருந்தினார். அவர் அப்படி மண்டியிட்டு கீழே அமர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். தெய்வம் அவர் முன் தோன்றி, மிடாஸ், நீ உனது சக்தியால் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? எல்லாம் தங்கமாக மாறுகின்றதா? அதுவே நீ விரும்பிய வரம் ஆயிற்றே என்று கேட்டார். தயவு செய்து என்னை கேலி செய்து துன்புறுத்தாதீர்கள். எனக்கு இந்த சக்தி எதுவும் தேவையில்லை. நான் சாதாரண மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன். எனது கொடுமைகளையும் பேராசைகளையும் என்னை விட்டு சென்று விட்டன என்று மிடாஸ் அழத் தொடங்கினார். நான் இரக்கமும் புரிதலும் உடைய புதிய அரசனாக மாற வேண்டும் என்று தொடர்ந்து மண்டியிட்டார். உடனே தெய்வம் அவரிடம் கொடுத்த சக்தியை திரும்ப எடுத்துக்கொண்டது. பிறகு மிடாஸ் நீதியுடனும் பாசத்துடனும் தனது ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். நாட்டு மக்களிடம் மிடாஸ் ஒரு உன்னதமான அரசர் என்ற நற்பெயரும் எடுத்தார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பேராசையே பெரும் துன்பங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேனியும் புறாவும் கதையை பத்தி பார்ப்போமா? அது ஒரு மழைக்கால பருவம். ஆகவே காட்டில் பசுமையான இலைகளும் புதிதாய் மலர்களும் செழித்து வளமாக இருந்தது. அங்குள்ள எல்லா பறவைகளும் விலங்குகளும் மழை பொழிவது நிற்கும் இடைவெளியில் தங்களது உணவுகளை சேகரிப்பதில் சுறுசுறுப்பாக இருந்தன. புறா ஒன்று அது வசிக்கும் கூட்டை பழுது பார்த்து வந்தது. அது அங்கு கிடைக்கும் சிறிய காய்ந்த குச்சிகளை சேமிப்பதில் சுறுசுறுப்பாக இருந்தது. அந்த புறா இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு தேனீ ஆற்றில் சறுக்கி விழுவதை பார்த்தது. அந்த தேனீ அதனுடைய ரெக்கைகளை நீரில் நனையாமல் காய்ந்திருக்கும் பொருட்டு கடுமையான முயற்சி செய்து வந்தது. புறா அந்த தேனீ கஷ்டப்படுவதைக் கண்டு மிகவும் வருந்தியது. அந்த தேனீயை காப்பாற்றும் ஒரு முயற்சியாக புறா அங்குள்ள ஒரு மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலையை பறித்து தண்ணீரில் தத்தளிக்கும் தேனீயிடம் போட்டது. அந்த தேனீயும் தனது சக்தியை பயன்படுத்தி மேலெழுந்து அந்த காய்ந்த மிதக்கும் இலையில் சிறிது நேரத்திற்கு அமர்ந்தது. அதன் சிறகுகள் முழுதும் காய்ந்த பிறகு உலர்ந்த இறகுகளால் சந்தோஷமாக பறந்து சென்றது. மேலும் அந்த புறாவிடம், அன்பான நண்பரே, நீங்கள் காலத்தில் செய்த உதவியை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி பறந்துவிட்டது. நாட்கள் நகர்ந்து சென்றன. கோடை காலம் சென்று இலையுதிர் காலம் வந்தது. வேட்டைக்காரர்கள் விலங்குகளை தேடி வேட்டையாடுவதற்கு காட்டில் தேடி வந்தார்கள். அவர்கள் கண்களில் படும் மிருகங்களை கொன்று வந்தார்கள். வேட்டைக்காரர்கள் அப்போது ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு புறா ஓய்வெடுப்பதை பார்க்க நேரிட்டது. நான் ஒரு அதிர்ஷ்டசாலியானவன். எனது மனைவி ஒரு புறாவின் ருசியான இறைச்சியை எனக்கு அளிப்பாள். ஓ, அந்த ருசியை நினைச்சாலே எனக்கு உமிழ் சுரக்கிறது என்று எண்ணியபடியே அவனது வாயில் ஒழுகும் எச்சிலை துடைத்து கொண்டு தனது துப்பாக்கியை எடுத்து அந்த புறாவை சுடுவதற்கு குறிபார்த்தான். அதே நேரத்தில் தேனீ அந்த இடத்தில் பூத்திருக்கும் பூக்களில் இருந்து தேனை எடுக்க பறந்து கொண்டிருந்தது. அந்த தேனீ வேட்டைக்காரன் துப்பாக்கியினில் குறி வைப்பதை புறாவிற்கு தான் என்று பார்த்தது. ஓ,
ஓ பரிசுத்தமான தெய்வமே, இந்த வேட்டைக்காரன் என் உயிரை காப்பாற்றிய புறாவை அல்லவா சுடுவதற்கு குறிவைக்கிறான் என்று அறிந்து உடனே வேகமாகவும் நேராகவும் அந்த வேட்டைக்காரனிடம் பறந்து சென்று அவன் முகத்தில் கொட்டியது. அந்த வேட்டைக்காரன் தேனீ கொட்டிய வலியால் சத்தமிட்டு தனது குறியையும் தவறவிட்டான். துப்பாக்கியில் இருந்த குண்டு புறாவை தாக்காமல் வேறு திசைக்கு சென்றது. புறா வேடனின் சப்தத்தையும் துப்பாக்கியின் சப்தத்தையும் கேட்டு கீழே பார்த்தது. அங்கு தேனீ சிறகுகளை அடித்துக்கொண்டு அருகில் பறப்பதையும் கவனித்தது. தேனீ நண்பனே, என் உயிரை காத்ததற்கு நன்றி என சொல்லி தனது சிறகுகளால் பத்திரமாக வேறு இடத்திற்கு பறந்து சென்று விட்டது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, காலத்தில் செய்த நன்றி நன்மையே மேல அளிக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு நன்மை செஞ்சோம்னா அந்த நன்மை நமக்கு திரும்பவும் வரும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 பணக்கார வியாபாரிகள் கதையை பத்தி பார்ப்போமா? சேகு என்ற பெயருடைய திருடன் ஒருவன் வசித்து வந்தான். ஆனாலும் அவன் மிகவும் புத்திசாலியாகவும் அறிவார்ந்தவனாகவும் இருந்தான். ஒரு நாள் 3 பணக்கார வியாபாரிகள் அந்த நகரத்திற்கு வந்தார்கள். அந்த திருடன் வியாபாரிகளிடம் சென்று அவர்களை மரியாதையாக வரவேற்று, நான் உங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கிறேன் என வேண்டினான். எனவே அந்த வியாபாரிகள் அவனை தங்களுக்கு வேலைக்காரனாகவும் சமையல்காரனாகவும் இருக்க சம்மதித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு 3 வியாபாரிகளும் தாங்கள் நகரத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. அவர்கள் தங்களுடன் மிகுதியான தங்க நகைகளை எடுத்துச் செல்ல வேண்டி இருந்தது. அவர்கள் அந்த தங்க நகைகளை ஒரு ரகசிய பையில் மறைத்து வைத்து பயணத்தை மேற்கொண்டனர். திருடன் சேகு இந்த செயல்களை பார்த்திருந்தான். அவன் வியாபாரிகளிடம், அன்பார்ந்த வியாபாரிகளே, நான் உங்களுக்கு பணியாற்றுகிறேன், என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள் என்று கேட்டான். அந்த வியாபாரிகள் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை தங்களுடன் அழைத்துச் செல்ல சம்மதம் தெரிவித்தனர். திரும்ப செல்லும் வழியில் காட்டிற்குள் பெரிய பழங்குடி கிராமத்தை அடைந்தனர். அந்த கிராமத்தில் ஒரு கொடுமையான காட்டுமிராண்டித்தனமான பழங்குடியைச் சேர்ந்தவன் ஒருவன் இருந்தான். அவன் அங்குள்ள மக்களை பிடித்து திருடி வாழ்க்கை நடத்தி வந்தான். காட்டுமிராண்டிகளின் தலைவன் ஒரு மாயக்கிளியை வைத்திருந்தான். அந்த மாயக்கிளி அந்த வியாபாரிகள் கிராமத்திற்குள் வந்த உடனேயே, பணக்கார வியாபாரிகள் வந்துள்ளனர், அவர்களிடம் மறைக்கப்பட்ட தங்க நகைகள் உள்ளன, அவர்களை கொன்று அவைகளை பறித்துக்கொள் என கிளி அலறியது. உடனே அந்த திருட கூட்ட தலைவன் 3 வியாபாரிகளின் மீதும் சோதனை மேற்கொள்ள தொடங்கினார். அந்நேரம் சேகு ஒரு முக்கியமான யோசனையை மேற்கொண்டான். அவன் 3 வியாபாரிகளுக்கும் கொடூரமான நோய் இருப்பதாகவும் அந்த நோய் அவர்களை தீண்டுவர்களுக்கும் உடனே பரவிவிடும் என்றும், இந்த நோய் யாராலும் குணப்படுத்த முடியாது, அதற்காக சிகிச்சை மேற்கொள்ளத்தான் அவர்கள் வெளியூர் செல்கிறார்கள் என்றும் அவன் சாவகமாக ஒரு பொய்யை கூறினான். அந்த பொய்யை காட்டுமிராண்டி கூட்டத்து தலைவரும் நம்பிவிட்டார். அந்த நோய் தமக்கு வந்துவிடும் என்ற பயத்தில் 3 வியாபாரிகளையும் தொடாமல் விட்டுவிட்டார்கள். இவ்வாறு சேகு அந்த 3 வியாபாரிகளையும் நல்ல முறையில் காப்பாற்றி அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று சேர்த்து விட்டான். 3 வியாபாரிகளும் சேகுவின் இந்த வீர செயலை கண்டு அவனை நிரந்தரமாகவே தங்களுடனேயே வைத்துக் கொண்டார்கள். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மானும் வேட்டைக்காரனும் கதையை பத்தி பார்ப்போமா? மான் ஒரு அழகான விலங்கு என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு அழகான தோலும் வலுவான கொம்புகளும் உள்ளன. மான் நடந்து வரும்போது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக தோன்றும். அதனுடைய அழகே மான் வேட்டையாடுபவர்களை கவர்ந்திருக்கும். இதற்கு ஒரு கதை இருக்கிறது. வேட்டைக்காரன் ஒரு மானின் நடமாட்டத்தை சில நாட்களாக கண்காணித்து வந்தான். அவன் ஒரு மான் தினம்தோறும் சரியாக ஒரே மரத்தின் பழங்களை தின்று அந்த மரத்தின் அடியிலேயே படுத்திருப்பதை கண்டிருந்தான். அவன் அந்த மானின் அழகால் வெகுவாக ஈர்க்கப்பட்டு அதனை உயிருடன் பிடிக்க எண்ணினான். அவன் அவ்விடத்தில் ஒரு வலையை தீர்மானித்து அந்த மானை பிடித்து விடலாம் என்று நினைத்தான். அதன்படி அவனது திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தான். வேடன் அவ்விடத்தில் வலை பொறியை வைத்து அதன் மேலே ஏராளமான கனிவளங்களை வைத்து மூடினான். அவனது திட்டமிட்ட கணக்குப்படி அந்த மான் சரியாக அவ்விடத்திற்கு வந்தது. ஆனால் மான் அந்த இடத்தில் எப்போதும் இல்லாதவாறு அதிகமான பழங்களை அம்மரத்தடியில் இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்தது. ஆகவே மான் சற்று பொறுமையாக அங்கும் இங்கும் நோட்டமிட்டது. அப்போது வேடன் ஒருவன் மரத்தின் பின்புறத்தில் ஒளிந்திருப்பதை வாசனை மூலமாக உணர்ந்தது. ஆகையால் அந்த பழங்களை உண்பதற்கு பதிலாக அவ்விடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு வேகமாக ஓடிவிட்டது. ஐயோ, நான் முன்னெச்சரிக்கையாக இருந்ததால் தான் அதிர்ஷ்டவசமாக தப்பிக்க முடிந்தது என தனக்குத்தானே என்று எண்ணி சந்தோஷப்பட்டது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும். என்ன நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பால்காரனின் கனவு. கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் ஒரு பால்காரர் இருந்து வந்தார். அவர் தினந்தோறும் பாலை ஒரு நீண்ட குவளைகளில் நிரப்பி தலையில் வைத்துக்கொண்டு அதனை விற்பதற்காக வெளியூர்களுக்கு சென்று வருவார். அங்கு ஒவ்வொரு வீடாக அவர்களை அழைத்து பாலை விற்று வந்தார். இந்த வியாபாரம் கஷ்டமானதாகவும் சோர்வை ஏற்படுத்தியும் இதில் அதிக லாபம் கிடைக்காமலும் இருந்தது. இருந்த போதிலும் ராம் நல்லொழுக்கமாக வாழ்க்கையை நடத்தி வந்தார். ஆனாலும் அவர் நடந்து செல்லும்போது தனது எண்ணங்களை எல்லாம் மறந்து கனவு காணத் தொடங்கினார். ஒரு நாள் ராமுவுக்கு கூடுதலாக இருந்த பாலை விற்றதால் கூடுதலாக பணம் கிடைத்தது. ராமுவிற்கு கூடுதலாக கிடைத்த பணத்தில் சந்தையில் ஒரு செல்லப்பிராணி வாங்க விரும்பினார். அதன்படி கோழி குஞ்சு வாங்க முடிவு செய்தார். கோழி குஞ்சினை வாங்கி அதனை வீட்டிற்கு எடுத்து வந்து சந்தோஷமாக வளர்த்து வந்தார். மறுநாள் ராமு தலையில் பால் பாத்திரத்தை வைத்துக்கொண்டு நடந்து கொண்டே அவரது வருங்கால எண்ணங்களை கனவுகளாக நினைத்து பார்த்தார். இப்போது என்னிடம் ஒரு கோழி குஞ்சு உள்ளது. விரைவில் கோழி குஞ்சு நன்கு வளர்ந்து கோழியாக மாறி அதிக முட்டைகளிடும். அந்த முட்டைகளை யாவும் பொரித்து குஞ்சுகளாக மாறும். அந்த குஞ்சுகளும் வளர்ந்து கோழிகளாக முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிக்கும். இப்படியாக நான் ஒரு பெரிய கோழி பண்ணைக்கு சொந்தக்காரனாகி விடுவேன். பிறகு நான் ஒரு மிகப்பெரிய பால் பாத்திரத்தில் பாலை எடுத்து சென்று வீடுகளுக்குள் மக்களுக்கு விற்று வருவேன். இப்படியாக கனவு கண்டு கொண்டே பாலுடன் நடந்து வரும்போது வழியில் நீண்டு கொண்டிருக்கும் ஒரு கல்லை ராம் பார்க்கவில்லை. அந்த கல்லின் மேல் கால் இடறிவிட்டு தனது சமநிலையை இழந்தான். அவனது தலைமேல் இருந்த பெரிய பால் பாத்திரம் கீழே விழுந்து பால் முழுவதும் வீணாகிவிட்டது. அப்போதுதான் ராமு தனது முட்டாள்தனத்தை உணர்ந்தான். மனக்கோட்டை கனவுகளால் பயன் ஏதும் இல்லை. இதுதான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சதா? ஏழை மனிதனின் நல்லொழுக்கம். கதையை பத்தி பார்ப்போமா? ராம் என்ற ஏழை விவசாயி ஒருவர் இருந்தார். அவருக்கு சொந்தமாக சிறிய நிலம் மட்டுமே இருந்தது. அவரால் எது முடியுமோ அதனை அந்த நிலத்தில் பயிர் செய்து வந்தார். ராம் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். எப்பொழுதும் அவர் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தெய்வத்திற்கு காணிக்கை செலுத்தி வருவார். ஒரு முறை ராம் 2 வாழைப்பழங்களை கோவிலுக்கு எடுத்துச் சென்றார். அவர் கோவிலுக்குள் செல்ல முற்பட்ட போது ஒரு சன்னியாசி அவரை நிறுத்தி, நான் பசியுடன் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு உண்பதற்கு ஏதாவது கொடுப்பீர்களா என்று கேட்டார். உடனே ராம் எந்தவித தயக்கமும் காட்டாமல் சன்னியாசிக்கு கையில் இருந்த 2 வாழைப்பழங்களையும் கொடுத்து விட்டார். பிறகு சன்னியாசி ராமை பார்த்து, தற்போது கடவுளிடம் நீங்கள் எதனை கொடுத்து வழிபடுவீர்கள் என கேட்டார். ராம் அதற்கு, நான் உனக்களித்த 2 வாழைப்பழங்களும் உனது பசியை போக்கினால் அதுவே கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும் என்று பதில் உரைத்தார். இதனை கேட்ட சன்னியாசி மிகவும் மகிழ்ச்சியுற்றார். ராமின் இரக்கத்தையும் நேர்மையையும் அறிந்து அவருக்கு பல வரங்களை அள்ளி தந்ததோடு அவரை பெரிய பணக்காரராகவும் மாற்றினார். அந்த நிலையில் ராம் தொண்டு செய்வதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து வந்தார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நேர்மை எப்போதும் நன்மையையே செய்யும். ஏன்னா நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மீன்கள். கதையை பத்தி பார்ப்போமா? வெகு நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு குளத்தில் 3 மீன்கள் வசித்து வந்தன. 3 மீன்கள் நெருங்கிய நண்பர்களாக உற்சாகத்துடன் அந்த குளத்தில் இருந்து வந்தன. 3 மீன்கள் தங்களது பெயரில் மாறுபட்டு இருந்தன. முதல் மீனுக்கு தங்கம் என்றும், 2வது மீனுக்கு வெள்ளை எனவும், 3வது மீனுக்கு பழுப்பு என்றும் பெயர் இருந்தது. தங்கம் அறிவார்ந்த விவேகமுள்ள குணமுடையது. வெள்ளை வலுவான எண்ணமும் விதியின் மேல் நம்பிக்கையும் கொண்டது. பழுப்பு மந்தமான மெதுவான குணம் உடையது. ஒருமுறை தங்கம் குளத்தின் கரையில் 2 மீனவர்கள் பேசி சென்றதை கேட்டது. அதில் ஒரு மீனவன், இந்த குளத்தில் முழுவதும் மீன்கள் உள்ளன, நாம் நாளைய தினம் இங்கு வந்து இந்த குளத்தில் உள்ள மீன்களை பிடித்துச் செல்வோம் என்றான். 2வது மீனவனும், ஆம் நண்பரே, இன்று நமக்கு தேவையான மீன்கள் கிடைத்துவிட்டன, ஆகவே நாம் நிச்சயமாக நாளை இங்குள்ள மீன்களை பிடித்து விடுவோம் என பதில் உரைத்தான். தங்கம் இந்த உரையாடலை கேட்டு வேகமாக தனது நண்பர்களிடம் சென்று, அன்பார்ந்த நண்பர்களே, நான் இப்போது ஒரு மீனவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டேன். அவர்கள் நாளைய தினம் இந்த குளத்தில்
மீன்களை பிடிக்க வரவுள்ளார்கள். ஆகவே நாம் இந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு நீந்தி சென்று நமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் பயந்த குரலில் கூறியது. வெள்ளை மீன், நீ சொல்வது உண்மையா? மீனவர்கள் உண்மையிலேயே நாளைய தினம் இந்த குளத்தில் மீன் பிடிக்க வருவார்களா என வினவியது. தங்கம், நான் உறுதியாகத்தான் கூறினேன் என்றது. இதனை கேட்டதும் வெள்ளை மீன், ஒருவேளை நீ கூறுவது சரியாக இருக்கலாம். நாம் உடனடியாக இந்த குளத்தை விட்டு வெளியேறி வேறு ஒரு குளத்திற்கோ ஆற்றிற்கோ செல்வோம் என்றது. பழுப்பு மீன் இந்த உரையாடலை அமைதியாக கேட்டுக்கொண்டே, இந்த குளம்தான் எனக்கு பிறந்த இடமாகும். ஆகவே நான் இந்த குளத்தை விட்டு வரமாட்டேன் என்று கூறிவிட்டது. ஆகவே தங்கமும் வெள்ளையும் குளத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு நீந்து சென்று விட்டனர். மறுநாள் மீனவர்கள் அந்த குளத்தில் வலையை வீசி நிறைய மீன்களை பிடித்தனர். பழுப்பு மீனும் அதில் சிக்கிக் கொண்டது. மீனவர்கள் அந்த எல்லா மீன்களையும் தட்டு நிறைய எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். தங்கமும் வெள்ளையும் இதை பார்த்து தங்களது நண்பர் பழுப்பை மீனவர்கள் எடுத்து சென்றதை அறிந்து மிகவும் வருந்தினர். பழுப்பு மீனும் நண்பர்களின் முடிவை கடைபிடித்திருந்தால் தனது உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என வருந்தியது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முடிவுகள் தாமதப்பட்டால் முடிவுகள் தோல்வியே. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மரத்தின் உச்சியில் உள்ள கூட்டில் நிறைய முட்டைகளை ஈன்றது. காகம் தன்னுடைய கூடு கொடிய மிருகங்களிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்பியது. ஆனால் அதன் நம்பிக்கை வீணானது. ஒரு பெரிய நாகப்பாம்பு காகத்தின் கூட்டை மோப்பம் பிடித்தது. பாம்பு காகத்தின் கூண்டிற்கு ஊர்ந்து சென்று ஒவ்வொரு முட்டையாக சாப்பிட்டு வந்தது. ஒவ்வொரு முறை காகம் முட்டையிடும் போதும் பாம்பு அவைகளை சாப்பிட்டு வந்தது. அந்த பாம்பிடமிருந்து விடுபடுவதற்கு காகம் ஒரு வழியை தேடியது. அது பாம்பிடம் சண்டையிட்டும் அளவிற்கு வலுவானதில்லை. அது தனது முட்டைகளை நினைத்து மிகவும் வருத்தமுற்றது. இனி வருங்காலத்திலாவது தனது முட்டைகளை காப்பாற்ற ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணியது. காகம் தனது துணைவியுடன் அமர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டின. அதன்படி மறுநாள் காகம் அந்நாட்டு அரண்மனைக்கு பறந்து வந்தது. மகாராணி இருக்கும் இடத்திற்கு சென்று அவரது தங்க மாலையை வாயில் கவ்விக்கொண்டு உரத்த குரலில் கத்திக்கொண்டு வேகமாக பறந்து சென்றன. அங்கிருந்த காவலர்கள் காகம் கரையும் சப்தத்தை கேட்டு வெளியில் வந்தனர். அவர்கள் மகாராணியின் தங்க மாலையை வாயில் கவ்விக்கொண்டு பறப்பதை பார்த்தனர். காவலர்கள் அந்த காகங்கள் பறந்து செல்லும் இடங்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். அந்த காகங்கள் காட்டிற்குள் சென்று அந்த பாம்பு வசிக்கும் கரையான் புற்றுக்குள் அந்த தங்க மாலையை போட்டது. அதை கவனித்த காவலர்கள் அந்த கரையான் புற்று பாம்பு வசிக்கும் இடம் என்பதை அறிந்தனர். காவலர்கள் மிகுந்த சிரத்தையுடன் அந்த புற்றுக்குள் ஈட்டிகளை விட்டு தங்க மாலையை தேடினார்கள். அச்சமயம் புற்றுக்குள் இருந்து நாகப்பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது. காவலர்கள் உடனடியாக அந்த நாகப்பாம்பை அடித்து கொன்று விட்டார்கள். அந்த இறந்த பாம்புதான் காகத்தின் முட்டைகளை தின்று வந்தது. காவலர்கள் மேலும் அந்த புற்றுக்குள் தேடி மகாராணியின் தங்க மாலையை வெளியில் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு திரும்பினார்கள். காகத்தின் உயர்வான உணர்வுகளால் நிவாரணம் கிடைத்தது. பிறகு காகம் முட்டைகளை இட்டு பொறித்து குஞ்சுகளுடன் உல்லாசமாக வாழ்க்கை நடத்தி வந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அறிவு வலிமையை ஈட்டி தரும். வண்டின் சவால் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு மரத்தின் நிழல் உள்ள சாணக்குவியலில் ஒரு வண்டு வசித்து வந்தது. அந்த வண்டு சாணக்குவியலை சுற்றி வந்து அதில் சிக்கும் பூச்சிகளை சாப்பிட்டு வந்தது. ஒரு முறை ஓர் யானை அந்த வழியாக செல்ல நேரிட்டது. அந்த யானையும் மிகவும் பசியுடன் இருந்தது. ஆகவே யானை அந்த மரத்தில் உள்ள சில கிளைகளை உடைக்க துவங்கியது. இதனால் அந்த வண்டு கோபமடைந்தது. சப்தமாக ரீங்காரமிட ஆரம்பித்தது. ஆனால் வலிமை மிக்க யானை வண்டின் சிறிய சப்தத்தை கவனிக்கவில்லை. இருந்த போதிலும் அங்குள்ள பழைய சாணத்தில் இருந்து வரும் அருவருப்பான துர்நாற்றத்தை யானையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் யானை அந்த இடத்தை விட்டு விலகி செல்ல துவங்கியது. அந்த கணத்தில் வண்டு ஒரு காலத்தில் யானையிடம் பறந்து சென்று, யானையாரே, எனது உரத்த ரீங்காரமிடும் சப்தம் உங்களுக்கு பயமாக இருந்ததா? அதனால் தான் நீங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டீர்களா? இதுதானே காரணம். பாருங்கள், நான் உண்மையிலேயே உங்களை பயமுறுத்தி விட்டேன் என்று கூறியது.
இதனை கேட்ட யானை உண்மையிலேயே தீவிர கோபமடைந்தது. உடனே யானை தனது துதிக்கையினால் காற்றினை அந்த வண்டின் மேல் ஊதியது. அந்த வண்டு காற்றின் வேகம் தாங்க முடியாமல் யானையின் பார்வை கேட்டாத தூரத்தில் போய் விட்டு விழுந்தது. அங்கு ஒன்றுமே நடக்காதவாறு யானை இந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நடப்பதற்கு முன் நினைக்க வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தந்திர நரி கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு காட்டின் நடைபாதையின் நடுவே ஒரு யானை பிணமாக இறந்து கிடப்பதை நரி ஒன்று பார்த்தது. அது உடனே எனது நீண்ட கால ஆசை யானையின் மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதை அது இன்று நிறைவேறப் போகிறது என நரி நினைத்தது. நல்ல பசியுடன் யானையின் மாமிசத்தை உண்பதற்கு நரி ஆயுத்தமானது. ஆனால் இறந்த யானையின் கடினமான தோலை நரியினால் கடிக்க முடியவில்லை. என்ன செய்யலாம் என நரி யோசித்த கனப்பொழுதில் அந்த வழியாக ஒரு சிங்கம் வருவதை பார்த்தது. உடனே அந்த சிங்கத்திடம் ஓடிச் சென்று, காட்டின் ராஜாவே, நான் இறந்த இந்த யானையின் மாமிசத்தை உண்பதற்கு ஆவலாக உள்ளேன். தாங்கள் இந்த யானையின் உடலை கிழித்து கொடுப்பீர்களா என நரி கேட்டது. அதற்கு சிங்கம், அன்பார்ந்த நரியாரே, இந்த செய்கைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். நான் எந்த ஒரு இறந்து போன பிராணிகளின் மாமிசத்தையும் புசிப்பதில்லை. மேலும் எஞ்சியுள்ள மாமிசத்தையும் நான் சாப்பிட மாட்டேன் என பதிலுரைத்து அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. இதை கேட்ட நரி சற்றே யோசித்து வேறு ஏதேனும் பெரிய மிருகம் அந்த வழியாக செல்கிறதா என பார்த்து கொண்டே காத்திருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு புலி அவ்வழியாக சென்றது. நரிக்கு எப்படியாவது இந்த யானையின் மாமிசத்தை சுவைத்து விட வேண்டும் என ஆவல் மிகவும் அதிகமானது. இதற்காக நரி ஒரு திட்டத்தை தீட்டி அந்த புலியிடம் ஓடி சென்று, ஓ வலிமை மிக்க புலியாரே, நான் இங்கு ஒரு யானை தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டேன். உங்களால் மட்டும்தான் அந்த யானையை கொல்ல முடியும் என தாழ்மையுடன் பணிவாக கூறியது. இதை கேட்ட புலியும் நான் தான் பலசாலி என காட்டிக்கொள்ள ஆசைப்பட்டு நரியின் வேண்டுகோளுக்கு சம்மதித்து நரியின் பின்னால் தொடர்ந்து சென்றது. யானையிடம் நெருங்கிய போது தந்திரக்கார நரி தனது திட்டத்தை செயல்படுத்த மெதுவாக நடந்து சென்று புலியின் காதினில் ரகசியமாக முணுமுணுப்போடு, அதோ பாருங்கள், அங்கேதான் யானை படுத்துள்ளது. வலிமை வாய்ந்த புலியாரே, அதன் மீது பாய்ந்து அதனை கொன்று விடுங்கள் என்றது. முன்பே அந்த யானை இறந்து விட்டது என்பதை அறியாத புலியும் யானையின் மேல் பாய்ந்து அதனை கடித்து குதறியது. அதன் மாமிசத்தை சாப்பிட துவங்கிய போது தந்திர நரி, சிங்கம் 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 வருகிறது என சத்தமிட்டது. அதனை நம்பிய புலியும் அந்த இடத்தை விட்டு பாய்ந்து சென்று விட்டது. நரி தனது தந்திரமான திட்டத்தால் நெடுநாளைய விருப்பத்தை திருப்தியுடன் நிறைவேற்றியது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. என் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இலவச ஆலோசனை கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு காலத்தில் ஒரு காட்டில் நிறைய குரங்குகள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவைகள் தங்கியிருப்பதற்கும் அங்கு மரத்திலேயே ஒரு வீட்டையும் உருவாக்கின. அவைகளுடன் குட்டி குரங்குகளும் நிறைய இருந்தன. காட்டில் ஒரு ஆறும் ஓடிக்கொண்டிருந்தது. கோடை காலமானதால் எல்லா குரங்குகளுக்கும் குளித்து கும்மாளம் அடித்தும் மரங்களில் தாவி விளையாடியும் வந்தன. அந்த மரங்களில் விளையும் பழங்களையும் சாப்பிட்டு வந்தன. குரங்குகள் தங்களை எதிரியிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் ஒன்றை ஒன்று நன்கு வளர்த்து வருவதற்கும் கூட்டமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. பிறகு இலையுதிர் காலம் வந்தது. மரத்தில் உள்ள பழுத்த பழங்கள் நிலத்தில் விழுந்து வந்தன. அதனை குரங்குகள் ஆர்வத்துடன் சாப்பிட்டு வந்தன. ஒரு நாள் விளையாட்டுத்தனமான குரங்கு ஒன்று அந்த ஆழ்ந்த கருஞ்சிவப்பு பிளம்ஸ் பழங்களை கண்டு அவைகள் தீப்பற்றி எரியும் துண்டுகள் என தவறுதலாக புரிந்து கொண்டு அந்த கருஞ்சிவப்பு பழங்களை முடிந்த அளவு சேகரித்து இதனை கண்ட மற்ற குரங்களும் அதனுடன் சேர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டன. இந்த நெருப்பு துண்டுகள் நம்மை குளிர்காலம் முழுவதும் சூடாகவும் வெப்பமாகவும் வைத்திருக்கும் என பேசிக்கொண்டன.
அங்கே மரத்தின் உச்சியில் இருந்து ஒரு வண்ணமயமான கிளி ஒன்று குரங்குகளின் காட்சிகளை அமைதியாக கண்காணித்து வந்தது. மேலும் குரங்குகள் மீது அனுதாபப்பட்டு, அன்பான குரங்குகளே, நான் உங்களின் செய்கைகளை சிறிது நேரமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என நான் தெரிந்து கொள்ளலாமா என வினவியது. அதற்கு குரங்கின் தலைவன், அடுத்து வரும் குளிர்காலத்தில் நாங்கள் வசிக்கும் இடம் சூடாக இருப்பதற்காக இந்த சிகப்பு நிற நெருப்பு குச்சிகளை சேகரித்து வருகிறோம் என பதிலுரைத்தது. அப்பா, அப்படியா? ஆனால் நீங்கள் சேகரிப்பது நெருப்பு குச்சிகள் இல்லை, அவை நன்கு பழுத்த கருஞ்சிவப்பு பிளம்ஸ் பழங்கள். அவை குளிர்காலத்தில் புளிப்பாக மாறிவிடும் என இறக்கப்பட்டு கிளி சொன்னது. ஆனால் இதை கேட்ட குரங்கின் தலைவன், நீ இங்கிருந்து சென்று விடு கிளியே, எங்களுக்கு இது என்னவென்று நன்கு தெரியும். நீ சொல்வதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று பதிலுரைத்து கிளியையும் விரட்டிவிட்டது. பின்னர் குளிர்காலமும் வந்தது. குளிர்காற்றும் பனியும் அடிக்க ஆரம்பித்தது. உடனே குரங்குகள் நாம் சேகரித்து வைத்த நெருப்பு குச்சிகளிடம் சென்றன. ஆனால் அவையும் அழுகி சொத்தையாகி கடுமையாக இருந்தன. இதனை பார்த்தவுடன் குரங்குகள் கிளி கூறியது சரியே என உணர முடிந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இலவச ஆலோசனை எப்போதாவது மதிக்கப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். விவேகமான முயல் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு காட்டில் யானைகள் யாவும் கூட்டங்களாக உணவுகளையும் தண்ணீரையும் தேடி காடு முழுவதும் சுற்றித் திரிவதை வழக்கமாக கொண்டிருந்தன. ஒரே நாளில் காட்டின் பெரிய பகுதிகளை சுற்றித் திரிந்தன. அப்படி யானைகள் வழக்கமாக சுற்றித் திரியும் போது அவைகளின் கனத்த கால்களின் அடியில் மிதிப்பட்டும் பிராணிகள் இறந்து போயின. இதனால் அங்குள்ள சிறிய பிராணிகள் யானைகளின் முழக்கத்தை கேட்டாலே உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடிச் சென்றன. பல முறை அங்குள்ள முயல்கள் யானைகளின் கனத்த கால்களினால் நசுக்கப்பட்டு உயிரை மாய்த்து வந்தன. இருந்த போதிலும் யானைகளின் நடமாட்டத்தை குறைக்க முயல்கள் எடுத்த கடினமான முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஆனாலும் முயல்கள் தாங்கள் காலடியில் பட்டு இறப்பதை யானைகள் ஒருபோதும் அறியவில்லை. சோகமடைந்த முயல்கள் ஒன்றாக கூடின. அவைகள் முழு துக்கத்துடன் காணப்பட்டன. இதற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒன்றை ஒன்று பார்த்து வந்தன. அந்த கூட்டத்தில் சாமர்த்தியமான திறமை மிக்க முயல் ஒன்று இருந்தது. அது மற்ற முயல்களிடம், நண்பர்களே, யானைகளின் இந்த செயலை நாம் மாற்ற முற்படவில்லை என்றால் ஒரு நாள் நாம் அனைவரும் மடிய வேண்டி வரும் என்று கூறியது. இதை கேட்ட மற்ற முயல்கள் யாவும் இதற்கு நாம் என்ன செய்யலாம் என ஒரே குரல் கொடுத்தன. அதற்கு அந்த புத்திசாலியான முயல், நான் யானை கூட்ட தலைவரிடம் பேசி என்ன நடக்கிறது என பார்ப்போம் என்றது. அதன்படியே யானை கூட்ட தலைவன் வரும்பொழுது இந்த முயல் அவரை சந்தித்தது. ஓ வலிமை மிக்க யானை கூட்டத்தின் தலைவரே, நாங்கள் வசிக்கும் இடத்தின் அருகில் உள்ள குளமானது தெய்வீகத்தன்மையுடைய சந்திரனுக்கு சொந்தமானது. அந்த சந்திரன் தினம்தோறும் நீங்கள் இந்த இடத்தை கடந்து சென்றவுடன் துக்கத்தால் கதறி அழும். உங்களது கால்களில் மிதிப்பட்டு நாங்கள் அழிவதைக் கண்டும் மிகவும் வருத்தமடைகிறது என்று கூறியது. இதனை கேட்ட அந்த யானைகளின் தலைவன், தினம்தோறும் இப்படியா நடக்கிறது? சந்திரன் வருத்தப்படுவதை நீ நிரூபிக்க முடியுமா என கேட்டது. அதற்கு முயல் ஒப்புக்கொண்டு யானைகளின் தலைவனை அந்த குளத்திற்கு அழைத்து சென்று அதில் பிரதிபலிக்கும் சந்திரனின் நிழலை காட்டியது. அந்த நிழல் பிம்பம் அங்கு காற்று வீசும்போது நீர் அலைகளால் மெதுவாக அசையும். அந்த அசைவு சந்திரன் மின்னுவதைப் போல் தோன்றியது. இந்த காட்சியை கண்ட யானை தலைவன், இது தான் சந்திரனின் துக்கம் என்பதை நம்பியது. உடனே யானை தலைவன் அந்த முயலிடம், இனிமேல் இந்த வழியாக நாங்கள் செல்ல மாட்டோம், நீங்கள் கூட்டத்துடன் மகிழ்ச்சியாக உயிர் வாழுங்கள் என்று வாக்களித்தவாறு யானைகள் அந்த வழியாக செல்லுவதையும் அன்றே முடிவாகப்பட்டது. அதனால் அங்குள்ள முயல்களும் ஆபத்தில்லாமல் சமாதானமாக மீண்டும் வாழ தொடங்கின. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அறிவு திறனே உண்மையான நோக்கத்திற்கு உதவும். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? வழிபாட்டின் மகிமை கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு மரத்தின் உச்சியில் பறவைகள் வாழ்ந்து வந்தன. பறவை பல முட்டைகள் இட்டு அந்த முட்டைகளை எல்லா பறவைகளும் அடைக்காத்து அழகான குயில் குஞ்சுகள் பொரித்தெடுத்தன. அந்த குயில் குஞ்சுகளில் ஒன்று மட்டும் உடல்நிலை குன்றி ஊனமாக இருந்தது. தாய் பறவையானது அந்த ஊனமுற்ற குஞ்சியுடன் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து வந்தது. தந்தை பறவையும் அவ்வாறு அன்புடனும் பாசத்துடனும் இருந்து வந்தது. தாய் தந்தை இரு பறவைகளும் குயில் குஞ்சிற்கு மாறி மாறி உணவளித்து வந்தன.
ஒரு நாள் அந்த காட்டில் பெரிய தீ உருவானது. அந்த தீ நெருப்பு வேகமாக எல்லா இடத்திற்கும் பரவியது. எல்லா பறவைகளும் மிருகங்களும் பயத்தினால் அந்த இடத்தை விட்டு வெளியேறின. குயில்களின் தந்தை பறவையானது குஞ்சுகளிடம், பறந்து தொலைவுக்கு சென்று விடுங்கள் குழந்தைகளே, பத்திரமாய் பறந்து விடுங்கள் என்று கூறியது. அப்போது தாய் பறவை நெஞ்சினில் ஆழ்ந்த துக்கத்துடன், இந்த ஊனமுற்ற உடல் நலம் குன்றிய எளிய குஞ்சினை எப்படி விட்டுச் செல்வது? அதனால் நடக்கவும் இயலாது என்றது. ஆகவே இரு பறவைகளும் அந்த குஞ்சுடனே இருந்து விட முடிவு செய்தன. அந்த பலவீனமான குயில் குஞ்சு மிகவும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் கடவுளை பிரார்த்தனை செய்ய துவங்கியது. ஓ ஆண்டவனே, இந்த காட்டு தீயை உடனே தணித்து எல்லா விலங்குகளையும் காப்பாற்றுவாயாக. என் தாய் தந்தையர் என் மீது காட்டும் பாசத்தை பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கே தந்தையானவர். எனது தாய் தந்தையினரை போல பாசம் உங்களுக்கு இல்லையா என வேண்டியது. என்ன ஒரு ஆச்சரியம்! திடீரென்று பெய்த ஒரு மழையால் அந்த காடு நனைந்து தீ முற்றிலுமாக அணைந்தது. காட்டில் வசிக்கும் அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷப்பட்டன. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உண்மையான பிரார்த்தனைக்கு உடனே நல்ல பலன் உண்டு. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். துணிச்சலான ஆடு கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு கிராமத்தின் புறப்பகுதியில் ஒரு ஆட்டுக்கூட்டம் இருந்து வந்தது. தாய் ஆடு 5 குட்டிகளை ஈன்றது. அவ்விடத்தில் உள்ள வேட்டையாடும் ஓநாய் ஒன்று அங்கு புதிதாக ஈன்றெடுத்த குட்டி ஆடுகளை மேல் கண்ணாய் இருந்தது. தாயாடு அதன் குட்டிகளை மிகவும் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வளர்த்து வந்தன. அடிக்கடி அந்த குட்டி ஆடுகளுக்கும் நல்ல ஆலோசனைகளை வழங்கி வந்தது. குட்டிகளே, உங்களை சுற்றி தீய சக்திகள் உள்ளன. ஆகவே கவனமாக இருங்கள். சில துஷ்ட காட்டு மிருகங்கள் உங்களை வதைப்பதற்கு தயாராக உள்ளன. இடத்தை விட்டு வெளியே வந்து காட்டிற்கு சென்று தனியாக புல் மேயாதீர்கள். தாயின் அருகிலேயே இருங்கள். நீங்கள் பெரியதாய் நன்கு வளர்ந்தவுடன் தனியாக வெளியே சென்று மேயலாம் என்று தாயாடு குட்டிகளிடம் சொன்னது. ஒரு காலை பொழுதில் தாயாடு உணவு தேடுவதற்காக வெளியில் சென்றது. இதை கவனித்த ஓநாய் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள எண்ணியது. ஓநாய் வெளியே வந்து குட்டி ஆடுகள் இருக்கும் இடத்திற்கு சென்று ஆசையான வார்த்தைகளால், ஓ குட்டியாடுகளே, நான் உங்களின் நெருங்கிய உறவினர். என்னுடன் வாருங்கள். உண்பதற்கு ருசியான பொருட்கள் இருக்கும் இடத்திற்கு உங்களை கூட்டிப் போகிறேன் என்றது. இதனை கேட்ட குட்டியாடு ஒன்று, நீங்கள் எப்படி எங்கள் உறவினர் என்று சொல்கிறீர்கள்? உருவத்தில் நீங்கள் எங்களை ஒத்து இருக்கவில்லை என்று பதில் உரைத்தது. இதற்கு தந்திர ஓநாய் சிரித்துக்கொண்டே, இதோ பாருங்கள் குழந்தைகளே, நான் உங்கள் கூட்டத்தை விட்டு வெளியே சென்று வெகு நாட்கள் சென்று விட்டன. மேலும் காட்டிலேயே நான் இருந்து விட்டதால் எனது தோற்றம் மாறிவிட்டது என்றது. இருந்த போதிலும் இந்த சொற்களை கேட்ட குட்டிகளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நம்பவும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு தயக்கம் காட்டின. மேலும் அந்த ஓநாயிடம், நீங்கள் இங்கிருந்து உடனே சென்று விடுங்கள். எங்களது தாய் வீட்டில் இல்லை. அம்மா வந்தவுடன் மீண்டும் வாருங்கள். எங்களது பெற்றோர் அருகில் இல்லாததால் நாங்கள் எந்த அந்நியர்களுடனும் உபசரிக்க மாட்டோம் என ஆட்டுக்குட்டிகள் தைரியமாக கூறின. இந்த நேரத்தில் குட்டிகளின் தாய் திரும்பி அங்க வந்துவிட்டது. அந்த கொடூர ஓநாயிடம் போராடி வெளியே விரட்டிவிட்டது. மேலும் குட்டிகள் தனது அறிவுரை கேட்டு அதன்படி நடந்ததற்கு மீண்டும் சந்தோஷம் அடைந்தது. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மூத்தோர் சொற்களை கவனத்துடன் பின்பற்ற வேண்டும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 நண்பர்கள் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு காட்டினில் வெவ்வேறு இனத்தை சார்ந்த விலங்குகள் இருந்த போதிலும் அவை நண்பர்களாகவே வாழ்ந்து வந்தனர். வேறுபட்ட மிருகங்களையும் நண்பர்களாக சேர்த்து வந்தன. இப்படியாக ஒரு மான், ஆமை, எலி மற்றும் ஒரு காகம் மிகவும் உற்ற நண்பர்களாக இருந்தனர். இந்த 4 நண்பர்களும் எல்லா பொருட்களையும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன. வாழ்க்கையை மிகவும் உற்சாகமாக கழித்து வந்தன. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு திருப்பம் ஏற்படும் அல்லவா? ஒரு சமயம் வேடன் ஒருவன் தந்திரமாக ஆமையை மட்டும் பிடித்து விட்டான். அந்த ஆமையை தூக்கிச் செல்லும் போது மற்ற 3 நண்பர்களும் ஆமைக்கு எப்படியாவது உதவி செய்து வேடனிடமிருந்து விடுவித்து விட வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டினர். அந்த திட்டத்தை செயல்படுத்த காகம் மிகவும் சத்தமாக கரைய தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்ட வேடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு அழகிய மான் நடமாடிக் கொண்டிருந்தது. இதனை பார்த்ததும் அந்த அழகிய மானை பிடித்து விட வேண்டும் என்ற ஆவலை வேடனால் அடக்க முடியவில்லை. ஆகவே தன் கையில் இருந்த ஆமையை கீழே விட்டுவிட்டு மானை பிடிப்பதற்காக வில்லையும் அம்பையும் கையில் ஏந்தினான். அந்த கனப்பொழுதில்
எலியானது ஆமைக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று அருகிலுள்ள குளத்தில் குதித்து நீந்தி செல்லுமாறு செய்கை மூலம் தெரிவித்தது. அச்சமயம் வேடன் வில்லால் மானை குறிவைத்தான். ஆனால் மான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிட்டது. எலியின் செய்கைப்படி ஆமையும் ஓடிவிட்டது. ஆமையையும் மானும் நலமாக வேடனிடமிருந்து தப்பிவிட்டன. ஏமாற்றமடைந்த வேடன் எப்படியும் இந்த மானை மீண்டும் பிடித்துவிட வேண்டும் என்று எண்ணினான். அந்த மான் சென்று வரும் இடங்களை அறிந்து ஒரு இடத்தில் ஒரு கன்னி வலை பொறியை தீர்மானித்தான். அந்த மானும் உணவை தேடி அவ்விடத்திற்கு வந்தபோது வலைப்பொறியில் சிக்கிக் கொண்டது. மானின் இந்த பரிதாப நிலை கண்டுற்ற காகம் கரைந்து எலியையும் ஆமையையும் சத்தமாக அழைத்தது. ஓடி வந்த எலி அந்த மான் சிக்கியிருந்த வலையினை தனது கூர்மையான பற்களால் கடித்து பீய்க்க தொடங்கியது. ஆமையானது வேடன் இருந்த பக்கம் நடந்து சென்று அவனது எண்ணத்தையும் செயலையும் தனது பக்கம் திருப்பியது. காகம் மரத்திலிருந்து இந்த நிகழ்வுகளை பொறுப்போடு கண்காணித்து வந்தது. சிறிது நேரத்தில் எலி வலையை நன்கு பீத்தெடுத்து மான் அந்த துவாரம் வழியே வெளியே வரும்படி செய்தது. அந்த 4 நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு விரைவாக வெளியேறி காட்டில் சென்று மகிழ்ச்சியாக இருந்தனர். வேடன் மிக ஏமாற்றத்துடன் சென்று விட்டான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உயிர் காப்பான் தோழன். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழப்பமான பிராமணர் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு முறை ஒரு பிராமணர் ஒரு செல்வந்தரான வியாபாரியிடமிருந்து ஒரு பசுக்கன்றுவை வெகுமதியாக பெற்றார். அந்த பசுக்கன்றை பெற்றுக்கொண்ட பிராமணர் அந்த செல்வந்தரான வியாபாரியை நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என வாழ்த்திவிட்டு சந்தோஷத்துடன் தனது வீட்டிற்கு திரும்ப வந்து கொண்டிருந்தார். வழியில் ஒரு சிறிய காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அந்த காட்டில் வசித்த 3 நண்பர்கள் எப்போதும் அந்த வழியாக வருபவர்களிடம் தந்திரமாக பொய்யை கூறி ஏமாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். கன்றை பரிசாக பெற்ற பிராமணர் மகிழ்ச்சியாக அந்த வழியில் சென்றார். இதனை பார்த்த அந்த 3 நண்பர்களும் பிராமணரை எப்படியாவது ஏமாற்றலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். அதன்படி அந்த மூவரில் ஒருவன் வெளியே வந்து பிராமணனிடம், மாலை வணக்கம் நண்பரே, நீங்கள் இந்த ஆட்டை உங்கள் தோளில் சுமந்து வர வலிமையுடையவராக உள்ளீர்கள். ஆனால் இந்த ஆட்டினால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டான். உடனே பிராமணன், நீங்கள் என்ன குருடா? இது ஆடு இல்லை, பசுக்கன்று என்று கூறினார். உடனே அந்த நண்பர் சிரித்துக் கொண்டே, தற்போது உங்களுக்கு தான் கண் தெரியவில்லை, நீங்கள் தான் குருடு. ஆட்டை யார் கன்றுக்குட்டி என்று சொல்வார்கள் என்று சொல்லிக்கொண்டே அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார். முதல் நண்பர் அங்கிருந்து சென்றவுடன் 2ஆம் நண்பர் பிராமணரிடம் நெருங்கி சென்று, அந்தணரே, நீங்கள் மிக்க சந்தோஷமாக உள்ளீர்கள், காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான். அதற்கு பிராமணர், நான் இந்த கன்றுக்குட்டியை ஒரு செல்வந்தரிடமிருந்து இலவசமாக பெற்றேன் என்றார். இதை கேட்ட நண்பர், என்ன கன்றுக்குட்டியா என்று அதிர்ச்சியுடன் குரல் கொடுத்து, அந்த செல்வந்தர் உங்களை நன்றாக ஏமாற்றி விட்டார். நீங்கள் ஒரு கழுதையை தான் சுமக்கிறீர்கள். உங்களுக்கு நிஜமாகவே தெரியவில்லையா இது கழுதை என்று சத்தமாக சிரித்துக் கொண்டே சொல்லி அந்த இடத்தை விட்டு சென்றார். இதை கேட்ட அந்த பிராமணர் சற்றே குழப்பமடைந்தார். அப்போது 3ஆவது நண்பர் அந்த வழியில் குறுக்கிட்டார். பிராமணரே தனது குழப்பத்தை சரி செய்ய அங்கு குறிப்பிட்ட நண்பரை அழைத்து அவரிடம், அன்பான நண்பரே, நான் எந்த விலங்கை சுமந்துள்ளேன் என தாங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். நண்பர் தாம் திட்டமிட்ட தந்திரம் செயல்படுகிறது என்பதை அறிந்தார். அந்த விலங்கை அருகில் சென்று உற்று பார்த்துவிட்டு, அன்பான அந்தணரை, நீங்கள் சுமப்பது ஒரு நாய். நாயின் நீண்ட காதுகளும் நீளமான நாக்கும் உங்களுக்கு தெரியவில்லையா என கூறினார். இதனை கேட்ட பிராமணர் முற்றிலுமாக குழப்பமடைந்து, இது ஒரு பேய் தன்மையான விலங்கு என உறுதி செய்துவிட்டு அந்த கன்றுக்குட்டியை கீழே வைத்துவிட்டு ஓட ஆரம்பித்து விட்டார். அந்த 3 நண்பர்களும் தாங்கள் தீட்டிய தந்திரம் பலித்து விட்டது என்று புன்னகை பூத்தனர். இருந்த போதிலும் அந்த பிராமணரை மீண்டும் அழைத்து கன்றுக்குட்டியை அவரிடம் கொடுத்துவிட்டு தங்களின் தந்திர நாடகத்தை எடுத்துரைத்து மன்னிப்பும் கேட்டனர். பல முறை கூறப்படும் பொய் ஒரு நேரம் உண்மையாக கருதப்படும். அலாவுதீனின் அற்புத விளக்கு கதையை பத்தி பார்ப்போமா? வெகு காலத்திற்கு முன்பு பெர்ஷியா என்ற நகரில் அலாவுதீன் என்ற வாலிபர் வசித்து வந்தார். அவர் மிகவும் இரக்க குணமும் கடவுள் நம்பிக்கையும் நல்ல பொது காரியங்களில் ஈடுபாடு உடையவராகவும் இருந்து வந்தார். தனக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் புதியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் வசித்து வந்த ஒரு நகரின் தொலைவில் உள்ள பாலைவனத்தில் அழிவடைந்த குகையில் ஒரு அழகிய விளக்கு புதைக்கப்பட்டிருந்தது.
அங்குள்ள ஒரு கொடூர குணமுடைய வழிகாட்டி ஒருவனுக்கு அந்த விளக்கு தேவைப்பட்டது. அந்த விளக்கின் உள்ளே திறமை வாய்ந்த பூதம் ஒன்று இருந்தது. அந்த பூதம் நேரில் வரும்போது நம் தேவைகளை கேட்டு அதனை உடனடியாக நிறைவேற்றி தரும். அந்த குகையிலிருந்து விளக்கை எடுத்து வருவதற்கு ஒரு நல்ல உண்மையான தூய்மையான மனமுடைய ஒரு நபரால் தான் முடியும். இதனை அறிந்த அந்த வழிகாட்டி அலாவுதீனின் இரக்கமான குணத்தை அறிந்து இவர்தான் அந்த அதிசய விளக்கை எடுத்து வருவதற்கு சரியான மனிதர் என தீர்மானித்தார். அதன்படி அலாவுதீனை சந்தித்து அவரிடம் தனது குறைகளை கூறி உதவி செய்யுமாறு வேண்டினார். அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவரின் வேண்டுதலை ஏற்று தைரியமாக அழிவடைந்த குகைக்குள் சென்று அந்த அதிசய விளக்கு இருப்பதையும் கண்டுற்றார். மேலும் அங்கே கற்பனை கேட்டாத அளவிற்கு அங்கு செல்வங்களும் இருந்தன. ஆனாலும் அலாவுதீனுக்கு செல்வங்கள் மேல் ஆர்வம் எட்டவில்லை. நான் விளக்கை கண்டுபிடித்து விட்டேன் என உரக்க கத்தினார். சற்று அருகில் இருந்த வழிகாட்டி, நன்றி ஐயா, அந்த விளக்கை உடனே எனக்காக எடுத்து வாருங்கள் என்றான். அலாவுதீனும் கைகளை நீட்டி வழிகாட்டிக்காக அந்த விளக்கை தொட்டு தூக்கி எடுத்த மாத்திரத்தில் பேராசை கொண்ட வழிகாட்டி அந்த விளக்கை பறித்து கொண்டு அலாவுதீனை உடனேயே உள்ளேயே துன்புறும்படி விட்டுவிட்டு வெளியே ஓடிவிட்டான். அலாவுதீன் தனக்கு வந்த கஷ்டத்தை நினைத்து, கடவுளே, நான் இப்போது என்ன செய்வது? எனக்கு வெளியே செல்ல உதவி செய்யுங்கள் என வேண்டினான். அலாவுதீன் தனது மூடிய கைகளை அழுந்தி பிடித்திருந்தார். திடீரென்று அவரது கையில் ஒரு மோதிரம் இருப்பதை உணர்ந்தார். அது எப்படி தனது கைக்கு வந்தது எனவும் தெரியவில்லை. ஆர்வத்தால் அந்த மோதிரத்தை கைகளால் உராய்ந்தார். அந்த மாத்திரத்தில் ஆச்சரியப்படுமாறு ஒரு பூதம் அவர் முன் தோன்றி மண்டியிட்டு, என்னை வெளியே விடுவித்ததற்கு நன்றி வாலிபரே. இது முதல் நீங்கள் தான் எனது எஜமானர். உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டது. அலாவுதீனும் அங்கு நடந்து இந்த நிகழ்ச்சிகளை பூதத்திடம் கூறினார். என்னை எனது வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். மேலும் வழிகாட்டி பறித்துச் சென்ற அந்த அற்புத விளக்கை திரும்ப பெற்றுத் தாருங்கள். ஒரு கெட்ட எண்ணம் உடைய மனிதரிடம் அந்த விளக்கு இருக்கக்கூடாது என மேலும் வேண்டினார். பூதம் உடனே இது ஆண்டவனின் கட்டளை என பதிலுரைத்த அடுத்த கணத்தில் அலாவுதீன் தனது வீட்டில் கையினில் அந்த அதிசய விளக்குடன் இருந்தார். பூதம் அவரிடம், நான் ஒருமுறைதான் தோன்றுவேன். ஆனால் அந்த அதிசய விளக்கினை தேய்த்தால் அப்போதெல்லாம் உள்ளிருக்கும் பூதம் தோன்றும். அதனை நல்ல செயல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டு மறைந்துவிட்டது. அந்த அதிசய விளக்கினால் அலாவுதீன் தேவைப்படும் போதெல்லாம் பயன்படுத்தி பெரிய செல்வந்தர் ஆனார். அவர் வசிக்கும் நாட்டில் உள்ள எல்லோரையும் செல்வந்தராக செய்தது. சந்தோஷம் அடைய செய்தார். நல்ல மக்களிடம் உள்ள அதிகாரம் உண்மையான பலனை தரும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முயலின் அட்டகாசம் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு நாள் முயல் ஒன்று அங்குள்ள பொறி என்ற மரத்தின் நிழலில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று அந்த முயல் ஒரு நடுக்கத்துடன் விழித்தெழுந்தது. முயலுக்கு உரத்த சத்தம் கேட்டதால் உறக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் இருக்கும் பூமியே பிளந்து விட்ட மாதிரி உணர்ந்தது. தனது கால்களால் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடியது. மேலும் எதிரினில் கண்டுற்ற மிருகங்களிடம் எச்சரித்து, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தை விட்டு உடனே ஓடிவிடுங்கள், பூமி பிளவுபட்டு வருகிறது என்று அச்சத்துடன் கூறியது. முயலின் இந்த செய்கையால் அந்த காடே பீதியில் ஆழ்ந்தது. எல்லா விலங்குகளும் ஓட ஆரம்பித்து விட்டன. இருந்த போதிலும் ஒரு இடத்தில் சிங்கத்தின் உரத்த கர்ஜனையை கேட்ட விலங்குகள் தயங்கி நின்றன. நில்லுங்கள் முட்டாள்களே, எங்கே இப்படி ஓடுகிறீர்கள்? காரணம் என்ன என்று சிங்கம் கேட்டது. அந்த விலங்குகளுக்கு யாவும் பதில் சொல்வதறியாது ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தன. அச்சமயம் அந்த முயல், எனது தலைவரை, நான் சிறிது தூரத்தில் பொறி மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு உரத்த சத்தத்தை கேட்டேன். அதனால் இந்த இடம் பிளந்து கொண்டு வருகிறது என்று எல்லோரையும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியது. அதனை கேட்ட சிங்கம் சிரித்துக்கொண்டே, சரி நண்பரே, அந்த இடத்தை எனக்கு காட்டு என்றது. முயல் முன் செல்ல எல்லா விலங்குகளும் சிங்கத்துடன் அந்த மரம் உள்ள இடத்திற்கு சென்றன. அங்கே நிறைய பழங்கள் அந்த மரத்தில் இருந்து கீழே விழுந்திருந்தன. அதனை கண்டவுடன் தான் எல்லோருக்கும் முயலின் நினைவு புரிந்தது. மரத்தில் இருந்து பழங்கள் தான் காற்றினால் வேகமாக விழுந்துள்ளன. இந்த வேடிக்கையான முயல் பயத்தினால் அந்த சத்தத்தை தவறாக புரிந்து கொண்டு மற்ற எல்லா விலங்குகளையும் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று சிங்கம் பலத்த சிரிப்புடன் சொல்லி அங்கிருந்து சென்று விட்டது. மற்ற விலங்குகளும் முயலின் செய்கையை கண்மூடித்தனமாக நம்பி அதனுடன் ஓடியதற்கு வெட்கப்பட்டன. கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, காரணம் இல்லாமல் சரி என்று தெரியாமல் யாரையும் பின்பற்றக்கூடாது. ஏன்னா நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரக்கமான பையன் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு மழைக்கால பருவத்தில் ஒரு கிராமத்தில் நல்ல மழை பெய்தது. அங்குள்ள சிறிய ஆறுகள் யாவும் மழை நீரால் நிரம்பிவிட்டன. புதிதாக புற்செடிகள் எங்கும் வளர ஆரம்பித்தன. இதனால் அந்த கிராமத்தில் வசிப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் நன்கு பெய்த மழையை நன்றி சொல்லி கொண்டாடுவதற்கு பூஜைகள் செய்து உணவு வகைகள் படையலிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் அங்குள்ள ஒரு எறும்பு கூட்டம் மட்டும் ஆழ்ந்த சோகத்தில் இருந்து வந்தது. நல்ல மழை பெய்ததால் எறும்புகள் வசிக்கும் மண்புற்றுகள் முழுவதும் கரைந்து விட்டன.
இதனால் எறும்புகள் யாவும் தண்ணீரில் மூழ்கும் அபாயத்தில் இருந்தன. ஆகவே எறும்புகள் அந்த புற்றை காலி செய்துவிட்டு உலர்ந்த காய்ந்துள்ள வேறு இடத்திற்கு செல்வதற்கு வரிசையாக நகர ஆரம்பித்தன. அந்தோ எறும்புகள் அங்கு ஓடும் சிற்றாற்றின் கரைகளில் தடுக்கப்பட்டன. சிற்றாற்றில் நிறைய தண்ணீர் ஓடுவதால் அதனை கடப்பதற்கு வழி தெரியவில்லை. அந்த சிற்றாற்றில் அச்சமயம் தண்ணீர் ஒரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. எறும்புகள் கரையிலேயே நின்றிருந்தன. அச்சமயம் இரக்கமுடைய ராமு என்ற சிறுவன் எறும்பு கூட்டத்தை சிறிது நேரம் கவனித்து வந்தான். அந்த எறும்பு கூட்டம் புதிய இடத்தினை தேடும் வேலையில் ஈடுபட்டுள்ளதையும் சிற்றாற்றை கடக்க முடியாத நிலையில் உள்ளதையும் உணர்ந்தான். எறும்புகள் சிற்றாற்றை கடக்க உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்குள்ள மரத்தின் இலைகளை பறித்து அவைகளை ஒன்றாக தொகுத்து பொருத்தினான். அது ஒரு நீண்ட பாய் போல ஆனது. தொகுத்த அந்த நீளமான இலைகளை அந்த சிற்றாற்றின் குறுக்கே இரு கரைகளையும் இணைத்து ஒரு பாலம் போல உருவாக்கினான். தற்போது எறும்புகள் இந்த இலையின் தொகுப்பின் மேல் ஊர்ந்து மறுகரைக்கு செல்ல உதவினான். எறும்புகளும் அவ்வாறே சந்தோஷமாக ஆற்றை கடந்து சென்றது. ஒரு புதிய நல்ல இடத்தினை தேர்ந்தெடுத்தன. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அனைவரிடமும் கருணை காட்ட வேண்டும். என் நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு கிராமவாசி செம்மறி ஆட்டுக்கூட்டத்தை வளர்த்து வந்தார். அந்த ஆட்டுக்கூட்டத்தை புல் மேய்வதற்கு அருகிலுள்ள காட்டிற்கு ஓட்டிச் செல்வார். சிறிய ஆட்டுக்குட்டிகளின் கழுத்தில் சத்தமிடும் மணியை கட்டி வைத்திருந்தார். ஏனெனில் அந்த ஆட்டுக்குட்டி வழி தவறி ஓடி சென்று விட்டால் அதன் கழுத்தில் உள்ள மணியின் சப்தம் மூலம் அவைகளை தேடி கண்டுபிடித்து விடுவார். மேலும் அந்த கிராமவாசி தனக்கு உதவிக்காக ஒரு வேட்டை நாயையும் வளர்த்து வந்தார். அந்த நாய் தான் இல்லாத போது தனது ஆட்டுக்கூட்டத்தை கவனித்துக் கொள்ளும். ஒருமுறை மிகச்சிறிய ஆட்டுக்குட்டி ஒன்று ஆட்டுக்கூட்டத்தை பின்தொடர்ந்து வரும்போது பாதையில் வழி தவறி காணாமல் போய்விட்டது. அந்த ஆட்டுக்குட்டி தன்னந்தனியாக சென்றதால் கிராமவாசி அச்சமடைந்தார். அவர் அந்த காட்டில் உள்ள துஷ்ட விலங்குகள் ஈவு இரக்கமில்லாமல் குட்டி ஆடுகளை வருத்தி கொன்றுவிடும் என்பதை அறிந்திருந்தார். அவரது அதிர்ச்சிக்கேற்ப அச்சமயம் ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தத்தையும் கேட்டார். அந்த ஓநாய் தனியாக சென்ற ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்து சென்று அதனை உயிர் சேதம் செய்ய துவங்கியது. உடனே அந்த புத்திசாலியான ஆட்டுக்குட்டி அந்த ஓநாயை திசை திருப்ப அதனிடம் வாதாடியது. இதோ பாருங்கள் ஓநாயரே, நான் இப்பொழுதுதான் நிறைய புதர்களை வயிறார தின்னுள்ளேன். அதனால் என்னை இப்போதே கொன்று நீ புசித்தால் பச்சை புல்லின் வாசம்தான் அடிக்கும். நீ சிறிது நேரம் காத்திருந்தால் அந்த பசும் புற்கள் ஜீரணமாகி எனது சதையும் ருசியாக இருக்கும் என்றது. ஓநாய் இதனை ஏற்றுக்கொண்டு சிறிது நேரம் காத்திருந்தால் தனக்கு நல்ல சுவையான உணவு கிடைக்கும் என எண்ணியது. சிறிது நேரம் சென்றவுடன் ஓநாய் இப்போது புல் ஜீரணமாகிவிட்டதா என கேட்டது. அதற்கு ஆட்டுக்குட்டி ஏறத்தாழ ஆகிவிட்டது. நீ என்னை தற்போது நடனமாட அனுமதித்தால் மீதமுள்ள புற்களும் விரைவில் ஜீரணமாகிவிடும் என பதில் உரைத்தது. ஓநாயும் அதற்கு அனுமதித்தது. அதன்படி அந்த ஆட்டுக்குட்டி நடனமாட ஆரம்பித்தது. அது நடனமாடும் போது அதன் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த மணி ஒலிக்க ஆரம்பித்தது. ஆட்டுக்குட்டியின் நடனத்தில் ஓநாய் மூழ்கியது. ஓநாய்க்கு ஆட்டுக்குட்டியின் ருசியான இறைச்சியின் மேல்தான் எண்ணம் இருந்தது. அதே நேரத்தை பயன்படுத்தி ஆட்டுக்குட்டி தனது ஆட்டத்தை தீவிரப்படுத்தியது. அது வேகமாக ஆடும்போதுதான் அதன் கழுத்தில் உள்ள மணியும் வேகமாக ஒலித்தது. அந்த மணியின் சப்தம் அருகில் உள்ள மந்தையில் இருந்த வேட்டை நாய்க்கு கேட்டது. மணியின் சப்தத்தை உணர்ந்த வேட்டை நாய் அந்த திசை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. அருகில் வந்தவுடன் ஓநாயின் முன் ஆட்டுக்குட்டி நடனமாடிக் கொண்டிருந்ததை பார்த்து நிலைமையை புரிந்து நாய் பயங்கர சப்தத்துடன் குரைத்துக் கொண்டு ஓநாயின் மேல் பாய்ந்தது. அதனை துரத்தியது. ஓநாயும் பயந்து ஓடிவிட்டது. வேட்டை நாய், நீ மிகவும் புத்திசாலியான ஆட்டுக்குட்டி என பாராட்டி அதனை ஆட்டு மந்தைக்கு அழைத்துச் சென்றது. ஆட்டுக்குட்டியும் மறுபடியும் ஆட்டு மந்தையுடன் இணைந்து சந்தோஷமாக இருந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்ல அறிவு எப்படியும் காத்திருக்கும். ஏன்னா நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒற்றுமையின் வலிமை கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வசித்து வந்தார். அவர் மிகவும் கடுமையான உழைப்பாளி. அவருடைய கடுமையான உழைப்பால நிறைய செல்வங்களை சேர்த்து பாதுகாத்து வச்சிருந்தார். அவருக்கு 4 புதல்வர்கள். அவர் ஒரு மிகுந்த பாசமான தந்தையாகவும் இருந்து வந்தார். நாட்கள் பல ஓடின. அந்த விவசாயிக்கும் வயதானது. அவர் சேர்த்து வைத்த செல்வங்கள் தன் புதல்வர்கள் எப்படி கட்டி காப்பார்கள் என்ற கவலையும் மனசோர்வும் அவரை படுத்த படுக்கையாக மாறியது. ஒரு நாள் தன் 4 புதல்வர்களையும் அழைத்து,
எனது அருமை புதல்வர்களே, நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் மட்டுமே உங்களுடைய எதிர்காலமும் நாம் சேர்த்து வைத்திருக்கும் இந்த செல்வங்களும் செழிப்பாக இருக்கும் என்று தந்தை அறிவுரை கூறினார். அப்புதல்வர்களுக்கு அந்த அறிவுரை விளங்கவில்லை. ஆஹ் அவர்கள் மீண்டும் தந்தையிடம் எப்படி என்று எங்களுக்கு விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டனர். தந்தையுடனே, நான் கூறுவதை உடனே செய்யுங்கள். உடனடியாக காட்டிற்கு சென்று மரக்குச்சிகளை ஒரு கட்டாக கட்டி எடுத்து வாருங்கள் என்று கூறினார். 4 புதல்வர்களும் அவ்வாறே ஒரு மரக்கட்டைகளை ஒன்றாக சேர்ந்து ஒரு கட்டில் கட்டி எடுத்து வந்தார்கள். அதை எடுத்துட்டு வந்து தன்னுடைய தந்தையிடம் கொடுத்தார்கள். தந்தை அந்த கட்டில் இருந்து ஒவ்வொரு குச்சிகளாக எடுத்து ஒவ்வொரு புதல்வரிடமும் கொடுத்து அந்த குச்சியினை உடைக்குமாறு கூறினார். இது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு தந்தையரே, நீங்கள் இதிலிருந்து என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டனர். இந்த குச்சியை உடைப்பதற்கு உங்களுக்கு சுலபமாக இருந்ததா என்று தந்தை கேட்டார். புதல்வர்களும் சுலபமாக இருந்தது என்று கூறினர். மீண்டும் ஒவ்வொருவரிடமும் 3 குச்சிகளை கொடுத்து உடைக்கும்படி கேட்டனர். இப்போது எப்படி, சுலபமாக இருந்ததா அல்லது கடினமாக இருந்ததா என்று தந்தை கேட்டார். சற்று கடினமாக இருந்தது என்று புதல்வர்கள் பதிலளித்தனர். இப்போது மொத்த கட்டைகளையும் ஒரு கட்டாக கட்டி இதை 4வரும் சேர்ந்து கூட உடைக்க பாருங்கள் என்று கூறினார். ஆனால் உடைக்க முடியவில்லை. தந்தை இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை எளிதில் தோற்கடித்து விடவும் ஏமாற்றி விடவும் மற்றவர்களால் முடியும். இதுவே 4 புதல்வர்களும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் ஒன்றாக வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த உலகையே நீங்கள் வெல்லலாம் என்று தந்தை அறிவுறுத்தார். தற்போதுதான் தந்தை கூற வந்த அந்த ஒற்றுமையின் வலிமை என்ற கருத்து 4 புதல்வர்களுக்கும் விளங்கியது. 4 புதல்வர்களும் தன் தந்தையிடம் நாங்கள் இனி கட்டாயமாக ஒற்றுமையாக வாழ்வோம் என வாக்களித்தார். தந்தையும் தான் கூற நினைத்ததை புதல்வர்களுக்கு புரியும்படி கூறிய திருப்தியில் நிம்மதியுடன் மீதி நாட்களை கழித்தார். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுயநலமான மீனவர் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு மீனவ கிராமத்தில் சோமு என்ற சுயநலமிக்க மீனவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்பொழுதும் கிடைக்கும் அனைத்தையும் தானே வைத்துக் கொள்வார். அவர் எந்த நிலையிலும் அவருக்கு கிடைக்கும் மீன்களை தமது நண்பர்களுக்கோ அருகில் வசிப்பவர்களுக்கோ பகிர்ந்து கொள்ள மாட்டார். அவர் தன்னந்தனியாகவே மீன் பிடிக்கவும் செல்வார். அவரது மனைவியும் அவரை போன்ற இயல்புடையவராகவும் தற்பெருமை கொள்பவராகவும் இருந்து வந்தார். அவர் தனது கணவர் பிடித்து வந்த அருமையான மீன்களை அருகில் உள்ளவர்களிடம் காட்டி பெருமை அடைவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை எப்போதும் போல சோமு மீன் பிடிக்க சென்றார். நீரில் அவள் வீசிய வலை இழுத்த போது பெரிய மீன் ஒன்று சிக்கி கொண்டதாக உணர்ந்தார். அவருடைய வலையும் பெரியது. அவர் தனக்குத்தானே தற்போது தனது வலையில் சிக்கிய பெரிய மீனை பற்றி வேறு யாருக்கும் தெரிவித்தால் அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டி வரும். ஆகவே தாமே தன்னந்தனியாக பெரிய வலையை இழுத்து மீனை பிடித்து விடலாம் என எண்ணினார். அப்போது அவரது மகன் அங்கு விளையாடி கொண்டிருந்தான். சோமு, எனது மகனே, இங்கே அருகில் வா என அழைத்தார். அவருடைய மகனும் அங்கு வந்தான். நீ உடனே வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் அருகில் உள்ளவர்களிடம் சண்டையிடுமாறு சொல். அப்பா பெரிய மீனை பிடித்துள்ளார், அந்த பெரிய மீனை சற்று நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு வருவார் என கூறு என்று மகனிடம் சொன்னார். மகனும் அதனை ஏற்று வீட்டிற்கு ஓடி சென்று அப்பா சோமு சொன்னதை அம்மாவிடம் கூறினான். சோமுவின் மனைவியும் அருகில் உள்ளவர்களிடம் வம்பு செய்து சண்டையிட துவங்கினாள். மேலும் அவள் தனது கணவன் மிக பெரிய மீனை வீட்டிற்கு கொண்டு வருவார் எனவும் எதிர்பார்த்தாள். அதே நேரத்தில் சோமுவும் தனது பெரிய வலையை முழு திறனையும் சேர்த்து இழுத்தார். ஆனால் வலையோ வரவில்லை. ஆகவே மேலும் பலத்தை உபயோகப்படுத்தி கடினமாக இழுத்தார். திடீரென்று ஒரு கிழியும் சப்தம் கேட்டது. அவரது வலை துண்டுகளாக கிழிந்தது. அப்போதுதான் தனது வலை உண்மையிலேயே உருளையில் சிக்கிக் கொண்டு இருந்ததை உணர்ந்தாள். இதனால் சோமு வெறுங்கையுடன் கிழிந்த வலையுடன் வீடு திரும்பினார். தனது கணவர் சோமு வருவதை பார்த்த அவரது மனைவி, அன்பானவரை, பிடித்த பெரிய மீன் எங்கே என கேட்டார். அதற்கு சோமு, மன்னிக்கவும் அன்பே, எனது வலை உருளையில் சிக்கிக் கொண்டு கிழிந்து விட்டது, மீன் எதுவும் கிடைக்கவில்லை என பதில் உரைத்தார். நமக்கு இன்னும் சில நாட்களுக்கு மீன் கிடைக்காது. நான் மட்டுமே தனியாக இந்த கிழிந்த வலையை தைத்து பழுது பார்த்து சரி செய்ய வேண்டும். எனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள். தற்போது என்ன செய்வதென்றும் தெரியவில்லை என சோமு தனது தவறையும் உணர்ந்து வருத்தப்பட்டான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தற்பெருமை என்றும் துன்பத்தையே தரும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிறந்த நண்பர்கள் கதையை பத்தி பார்ப்போமா?
பாடபுத்திர அரண்மனையில் ஒரு அரச யானை இருந்து வந்தது. அந்த நாட்டின் அரசரும் அரசவையை சார்ந்தவர்களும் அந்த யானையை நாட்டின் உயர்ந்த சின்னமாக கருதி வந்தனர். அவர்கள் அந்த யானையை மிகவும் அக்கறையுடன் கவனித்து வந்தனர். யானையை நன்கு குளிப்பதற்காக அங்குள்ள மக்கள் எல்லோரும் அந்த யானையை தெய்வீக தன்மையுடன் கருதி வணங்கி வந்தனர். மேலும் அந்த யானையை நேரில் பார்த்தாலே அந்த நாள் நல்ல நாளாக அமையும் என்று சந்தோஷத்துடன் இருக்கலாம் என்று நம்பினார்கள். ஒருமுறை அங்குள்ள ஒரு தெருநாய்க்குட்டி அந்த யானையின் கூடாரத்தின் உள்ளே பதுங்கியவாறு சென்றது. அந்த யானை அந்த நாய்க்குட்டியை மிகவும் வாஞ்சையுடன் நடத்தியது. தனக்கு அளிக்கப்படும் அரச உணவை அந்த நாய்க்குட்டிக்கும் பகிர்ந்து கொடுத்து வந்தது. அதனுடன் விளையாடியும் வந்தது. அந்த அரச யானையும் நாய்க்குட்டியும் ஒன்று கூடி சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டன. அப்போது முதல் நாய்க்குட்டி அரச யானையின் கூடாரத்தில் நுழைந்து செல்வதை தினமும் வழக்கமாக்கி கொண்டது. இப்படியாக அரச யானையும் நாய்க்குட்டியும் சிறிது நாட்களில் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் ஆயின. அந்த ஊரில் வசிக்கும் சிறுவன் ஒருவன் அந்த நாய்க்குட்டியை பார்த்து அதன் செய்கைகளால் ஈர்க்கப்பட்டான். ஆகவே அச்சிறுவன் அந்த நாய்க்குட்டியை தனது வீட்டிற்கு எடுத்து சென்று அதனுடன் விளையாடத் துவங்கினான். அந்த அரச யானை தினமும் நாய்க்குட்டியின் வருகைக்காக காத்திருந்தது. நாட்கள் சென்றன. நாய்க்குட்டி அங்கு வருவதற்கான அறிகுறிகள் இல்லை. இதனால் அந்த யானை சரிவர உணவு உட்கொள்ளாமல் நோய்வாய்ப்பட்டது. அரசன் யானையின் உடல்நிலையை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தார். அரசவையில் உள்ள கால்நடை மருத்துவர்களை அழைத்து யானைக்கு மருத்துவம் செய்ய உத்தரவிட்டார். அரசரின் ஆணைக்கேற்று கால்நடை மருத்துவர்கள் பலதரப்பட்ட மருந்துகளையும் யானைக்கு கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் யானையின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. மேலும் யானை உணவுகள் உண்பதை முற்றிலும் தவிர்த்து வந்தது. எப்போதும் சுறுசுறுப்பில்லாமல் கவலையுடன் இருந்து வந்தது. அரசரும் மிகவும் கவலையுற்று தனது அரசவையில் உள்ள புத்திசாலியான மந்திரிகளிடம் யானையின் உடல்நிலை பற்றி விவாதித்தார். மந்திரிமார்களும் அந்த அரச யானையின் மேல் அக்கறை உடையவர்களிடம் இது பற்றி தீவிரமாக விசாரித்து வந்தனர். அப்படி விசாரித்துக் கொண்டிருந்த போதுதான் நாய்க்குட்டியை பற்றியும் அது யானையின் கூடாரத்தில் நுழைந்து யானையுடன் விளையாடி நேரத்தை செலவிட்டது பற்றியும் அறிந்தனர். தற்போது யானையின் கவலை பற்றியும் உடல்நல குறைவிற்கான சரியான காரணத்தை மந்திரி அறிந்து கொண்டார். அவர் உடனே அரசவையில் உள்ள வீரர்களை அனுப்பி சிறுவனின் வீட்டில் உள்ள நாய்க்குட்டியை யானையின் கூடாரத்திற்கு கொண்டு வருமாறு பணித்தார். அதற்கிணங்க நாய்க்குட்டி அங்கு கொண்டு வரப்பட்டது. நாய்க்குட்டியை பார்த்தவுடன் யானை உற்சாகத்துடன் குதித்தது. நாயுடன் விளையாட துவங்கியது. யானையின் உடல்நிலையும் தேறி உணவுகளை உண்டது. இந்த இரு பிராணிகளின் நட்பின் மகிமையை நாட்டு மக்கள் அப்போதுதான் உணர்ந்தனர். ஏன்னா நண்பர்களே, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மருந்துகளை விட நட்பே உயர்ந்தது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல்லியும் துறவியும் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் துர்க்க குணமுடைய பொல்லாத துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். துறவிகள் எல்லோரும் பக்தியுடையவர்களாக இருந்த போதிலும் இந்த துறவி மட்டும் அதற்கு எதிர்மாறாக இருந்து வந்தார். அவர் மிகவும் தந்திரசாலியாகவும் சுயநலம் மிக்கவராகவும் இருந்து வந்தார். அவரிடம் கருணையோ தாழ்மையோ இல்லை. மேலும் அவர் தனது குடிலுக்கு யார் வந்தாலும் அவரை விரட்டி அடித்து விடுவார். அங்கு வசிக்கும் மக்களுக்கும் அவரை பிடிக்காது. இருந்த போதிலும் அவர் துறவியாக இருந்ததால் அவரது சாபங்களுக்கு பயந்தார்கள். துறவி தனது சக்தியினால் ஆணவம் கொண்டவராக இருந்து வந்தார். ஒரு நாள் பல்லி ஒன்று அருகில் உள்ள மரத்திலிருந்து துறவியின் குடில் மேல் விழுந்தது. இதை பார்த்த துறவி மிகவும் கோபமுற்றார். அந்த பல்லியை பார்த்து, ஏ பல்லியே, நீ எனது வீட்டை விட்டு உடனே ஓடிவிடு, இல்லையேல் நான் உன்னை நசுக்கி வதைத்து விடுவேன் என்று சத்தமிட்டார். அதற்கு அந்த பல்லியும் பயந்து கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடிவிட்டது. வெகு சில நாட்களிலேயே அதே பல்லி மீண்டும் மரத்திலிருந்து துறவியின் குடில் மேல் விழுந்தது. இந்த முறை துறவியால் தனது கோபத்தை அடக்க முடியவில்லை. துறவி கோபத்துடன் ஒரு பெரிய கல்லை எடுத்து பல்லியின் மேல் எறிந்தார். அந்த பல்லி மிகவும் சுறுசுறுப்பானது. பல்லி கல்லிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடிவிட்டது. ஆனால் துறவியோ மிகவும் துர்பாக்கியமானவர். அவர் எறிந்த கல் பல்லியின் மேல் படாமல் எதிர் திசையில் திரும்பியது. கல் துறவியின் வலது திசையில் திரும்பி தன் தலையிலேயே விழுந்தது. அவர் கீழே விழுந்து விட்டார். கல் பட்ட இடத்தில் ரத்தம் வர ஆரம்பித்தது. அப்போதுதான் துறவி உணர ஆரம்பித்தார். நான் இலகிய மனதுடன் இருந்திருந்தால் இந்த கல் எகிரி திரும்பவும் என் மேல் பட்டிருக்காது. நானும் காயத்திலிருந்து தப்பியிருப்பேன். எனது கோபமே என்னை தண்டித்து விட்டது என அறிந்தார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கருணையே நன்மை பயக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவமானப்பட்ட குரங்கு கதையை பத்தி பார்ப்போமா?
ஒரு பெரிய ஆலமரத்தில் ஒரு குரங்கு வசித்து வந்தது. ஒரு பண்புள்ள மனிதரும் ஆலமரத்தின் அருகிலேயே வசித்து வந்தார். அந்த ஆலமரத்தின் கீழே ஒரு கிணறு இருந்தது. வழிப்போக்கர்கள் அங்கே நின்று கிணற்று நீரை குடித்து தாகத்தை தணித்து செல்வார்கள். அந்த மனிதர் குரங்கு தண்ணீர் குடிப்பதற்கு உதவியாக ஒரு தொட்டியை கிணறு அருகே வைத்திருந்தார். அந்த கிணற்றில் தண்ணீர் அருந்துபவர்கள் குரங்கு தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாக அங்குள்ள தொட்டியில் தண்ணீரை நிரப்பி செல்வார்கள். ஒரு நல்ல வெப்பமான கோடை காலத்தில் குரங்கு தண்ணீர் அருந்த வந்தது. வழிப்போக்கர்கள் யாரும் அவ்வழியே செல்லாததால் அந்த தொட்டி காலியாகவே இருந்தது. இதனை கண்ட அந்த மனிதர் அந்த தொட்டியில் தானே தண்ணீர் நிரப்பினார். குரங்கு தண்ணீரை குடித்து தாகத்தை தணித்துக் கொண்டு மனிதர்களை தனது முகபாவனைகளால் கிண்டல் செய்ய துவங்கியது. ஆச்சரியமடைந்த அந்த மனிதர், நான் உனக்கு செய்யும் உதவிக்கு நீ திரும்ப செய்யும் நன்றியா என கேட்டார். அப்போது அந்த குரங்கு உரத்த குரல் தீய ஒலியை எழுப்பிவிட்டு மரத்தின் மேல் ஏறி அந்த மனிதரிடம் சண்டையிட்டது. அந்த நல்ல மனிதர் குரங்கின் தீய செய்கைகளால் கோபப்பட்டு குரங்கை திட்டிவிட்டு இனி மேலும் தான் வைத்த தொட்டியில் தண்ணீர் ஊற்றக்கூடாது என முடிவு செய்தார். இதனால் அந்த குரங்கு மேலும் தண்ணீர் கிடைக்காமல் தாகத்துடன் தவித்து வாழ்ந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம நன்றியோட இருக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த உதவியை இழக்க நேரிடும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொள்ள நரியும் முரசும் கதையை பத்தி பார்ப்போமா? கொள்ள நரிகள் இயல்பாகவே மிகவும் ரகசியமாக ஒளிந்து வாழும். அதே சமயத்தில் பயந்த சுபாவமுடைய கோழைகள். சிறிய நிகழ்ச்சிகளுக்கு கூட மிகவும் அச்சம் கொள்ளும். சிந்து என்கிற குள்ள நரியும் இந்த குணங்களுக்கு மாறுபட்டதல்ல. சிந்து எப்போதும் பயந்தபடியே இருக்கும். இதனால் சிந்துவின் மனைவியும் கூட அதன் மீது கோபம் கொண்டு விரட்டி அடித்து சிந்து வீட்டையும் இழந்துவிட்டது. சிந்துவுக்கு வேறு ஒரு இடமும் கிடைக்காமல் அந்த காட்டையே சுற்றி வந்தது. சிறிய சத்தத்தை கேட்டால் கூட அதன் உடல் நடுங்கிவிடும். இதனால் அது சரியாக உணவு உட்கொள்ளாமலும் தூங்காமலும் இருந்து வந்தது. இப்படியாக குள்ளநரி அந்த காட்டில் சமீபத்தில் போராட்டம் நடந்த இடத்தை குறுக்கிட்டது. திடீரென்று அந்த நரிக்கு விசித்திரமான உரத்த உருமல் சத்தம் கேட்டது. அந்த மாதிரியான சத்தத்தை நரி இதுவரை கேட்டதில்லை. அந்த சப்தம் சிங்கமோ புலியோ கர்ஜிக்கும் குரலோ இல்லை. யானையின் பிளிரும் சத்தமாகவும் இல்லை. நாய்களின் குரைக்கும் சத்தமும் இல்லை. இதனால் சிந்துவிற்கு முற்றிலுமாக பயம் கவ்விக்கொண்டது. சிந்து தனது முழு பலத்தையும் உபயோகித்து சத்தம் வந்த திசையை நோக்கி நகர ஆரம்பித்தது. அங்கு சென்ற போது ஒரு வேறுபட்ட வித்தியாசமான பொருள் நிலத்தில் இருப்பதை கண்டது. மெதுவாக ஊர்ந்து அதனிடம் சென்று தனது நீண்ட வாளை ஆட்டியது. நரியின் வாள் அந்த பொருளின் மீது உராய்ந்த போது ஒரு இனிமையான ஒலி கேட்டது. தற்போது சிந்து அந்த புதிய பொருளின் முரசு குதித்து ஆடியது. அதனால் சப்தமும் அதிகமானது. சிந்து ஆச்சரியத்துடன் மேலும் மேலும் வேகமாக ஆச்சரியத்துடன் முரசு மேல் குதிக்க அதனால் வரும் ஒளியும் அதிகமானது. அந்த சப்தம் முதல் கேட்ட கர்ஜிக்கும் சத்தம் போல் இருந்ததை நரி உணர்ந்தது. இதனால் சிந்துவின் பயம் பறந்தே போய்விட்டது. தைரியமும் வந்துவிட்டது. அந்த முரசை வீட்டிற்கு உருட்டி சென்று அதன் மேல் முன்பு போல் ஏறி குதித்தது. அதனால் அதிகமான சப்தம் வருவதை சிந்துவின் மனைவி கேட்டு தற்சமயம் தனது கணவர் தைரியசாலி ஆகிவிட்டார் என உற்சாகமாக சிந்துவை வீட்டின் உள்ளே அழைத்து சென்று உணவும் கொடுத்தது. சிந்துவும் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பயம் நோக்கப்படுத்தும், தைரியம் வல்லனை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்தையும் அன்னப்பறவையும் கதையை பத்தி பார்ப்போமா? ஆந்தை ஒரு இரவு நேர பறவை என்பதும் அன்னப்பறவை பகல் நேர பறவை என்பதும் நம் அனைவரும் அறிந்ததே. ஆந்தை ஒன்று குளத்தின் அருகில் உள்ள ஒரு மரத்தில் உள்ள கூடு தன்னில் தங்கி வாழ்ந்து வந்தது. அன்னப்பறவை அந்த குளத்தில் இருந்து வந்தது. காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் ஆந்தையும் அன்னப்பறவையும் தங்களது நட்பை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து வந்தன. ஒரு கோடை பருவத்தில் ஆந்தையின் கூட்டில் உள்ள மரத்தின் இலைகள் வாடி உதிர்ந்து போயின. இதனால் அந்த ஆந்தை மரக்கூட்டில் தொடர்ந்து வாழ இயலாமல் வேறு ஒரு மரக்கூட்டை நாடி செல்ல வேண்டி நிலை ஏற்பட்டது. அதனால் அந்த ஆந்தை தனது நண்பரான அன்னப்பறவையை அழைத்து, அன்பான நண்பரே, நீங்கள் ஏன் என்னுடன் நான் செல்லும் புதிய இடத்தருகில் வரக்கூடாது? வந்தால் நாம் இருவரும் புதிய இடத்தில் உற்சாகமாக வாழ்வோம் என கூறியது. ஆனால் அதற்கு அந்த அன்னப்பறவை, மன்னிக்கவும் எனது அருமை நண்பரே, நான் இந்த குளத்தை விட்டு வர இயலாது என பதிலுரைத்து விட்டது. இப்போதும் இந்த குளத்தில் தண்ணீர் உள்ளது. இன்னும் சிறிது நாட்களில் மழையும் பெய்து மீண்டும் பசுமையாகும்.
நீங்கள் எப்போதும் இங்கு திரும்ப வரலாம் என்று ஆந்தை இறகுகளை அசைத்து விடைபெற்று பறந்து புதிய இடத்திற்கு சென்று விட்டது. அன்னப்பறவைக்கு தனது நண்பர் ஆந்தையாரை வெகு நாட்கள் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆகவே ஆந்தை வசிக்கும் புதிய இடத்திற்கு செல்ல முடிவு செய்துவிட்டது. ஆந்தைக்கு தனது இடத்தில் அன்னப்பறவையை சந்தித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அருமை நண்பரே வருக, 2 நாட்கள் நீங்கள் இங்கேயே இருந்து செல்லுங்கள் என ஆந்தை வேண்டியது. இதற்கு அன்னப்பறவையும் ஒத்துக்கொண்டது. இத்தருணத்தில் வேடன் ஒருவன் பறவைகளை வேட்டையாட அங்கு வந்தான். அன்னப்பறவையை அங்கு பார்த்தவுடன் சந்தோஷமடைந்தான். எதிர்வரும் அபாயத்தை அறியாத பறவை நல்ல மனதுடன் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தது. இருந்த போதிலும் ஆந்தையார் தனது மங்கலான கண் ஒளியில் அந்த வேடன் பறவையை பார்த்து குறிவைப்பதை கவனித்துவிட்டது. உடனடியாகவும் மிகவும் துரிதமாகவும் நண்பர்கள் அன்னப்பறவை இருக்கும் குளத்தை நோக்கி பறந்தது. அதே நொடியில் வேடனும் ஒரு அம்பை எய்தினான். ஆந்தையும் அன்னப்பறவையை பார்த்து உரக்க கத்தியது. பறவை நண்பரை, உடனே தண்ணீருக்கு அடியில் முழுகுங்கள் முழுகுங்கள் என்று கத்தியது. இதனை செவியுற்ற அன்னப்பறவையும் எந்த விளக்கமும் கேளாமல் மறு சிந்தனை இல்லாமல் தனது நண்பர் சொன்னவாறு தண்ணீரில் நன்கு மூழ்கியது. அத்தருணத்தில் வேடன் விடுத்த அம்பும் அன்னப்பறவையின் மேல் படாமல் விழுந்தது. ஏமாற்றமடைந்த வேடன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். நண்பனின் உயிரை காப்பாற்றிய ஆந்தையும் உயிர் பிழைத்த அன்னப்பறவையும் மகிழ்ச்சியுடன் சென்றன. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்பிக்கையே உண்மையான நட்பு. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புறாக்களும் வேடனும் கதையை பத்தி பார்ப்போமா? பறவைகள் இனத்தைச் சேர்ந்த புறாக்கள் எப்போதுமே கூட்டமாக தான் வசித்து வந்தன. தனி ஒரு புறாவாக பறப்பது மிகவும் அரிது. இந்த உண்மையை அங்குள்ள வேடனும் அறிவான். ஆகவே வேடன் பல புறாக்களை பிடிப்பதற்கு ஏதுவாக வலைபொறியை விரிப்பார். அதில் பல புறாக்கள் சிக்கிக்கொள்ளும். இது அப்படிப்பட்ட ஒரு வேடன் புறாக்களை பிடிக்கும் கதைதான். வேடன் ஒரு கிராமத்தில் நெல் விளையும் நிலத்தின் ஓரத்தில் ஒரு வலைபொறியை நிறுவினான். அந்த வலையை கண்காணிக்க அருகிலுள்ள ஒரு ஆலமரக் கிளையின் உச்சியில் ஏறி காத்திருந்தார். அச்சமயம் ஒரு புறாக்கள் கூட்டம் நெல் விளையும் நிலத்திற்கு மேய்ந்து உணவு உண்பதற்கு வந்தன. அறியாத அந்த புறாக்கள் அனைத்தும் வேடன் அங்கு வைத்திருந்த வலைதனில் சிக்கிக் கொண்டன. அந்த புறாக்கள் யாவும் அடுத்து என்ன நேரப் போகிறதோ என பயந்திருந்தன. அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலியான புறா ஒன்று இருந்தது. அது மற்ற புறாக்களிடம், நண்பர்களே, நான் இப்போது அச்சம் அடையக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்வதற்கான நல்ல தருணம். உடனடியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர பறக்க வேண்டும். நாம் எல்லோரும் நமது சிறகுகளை வேகமாக வீசுவோம் என்று கூறிக்கொண்டே சாமர்த்தியமாக புறாக்கள் சிறகுகளை வேகமாக வீசின. இதனை கண்ட வலையில் உள்ள அனைத்து புறாக்களும் அப்படியே தங்களது சிறகுகளை அடித்து விரித்து பறக்க ஆரம்பித்தன. இதனால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் அவ்விடத்தில் ஒரு சப்தம் ஏற்பட்டு எல்லா புறாக்களும் காற்றினில் மேலே போக துவங்கின. இந்த நிகழ்வு புறாக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததால் அவை யாவும் மேலும் மேலும் வேகமாக சிறகுகளை அசைத்து எழுப்பின. இதனால் திடீரென்று அந்த வலை பீய்ந்து பெரிய வழி ஏற்பட்டது. அனைத்து புறாக்களும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வேகமாக பறந்து விட்டன. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அது நன்மையே பயக்கும். என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்மானும் பெண்மானும் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு அடர்த்தியான காட்டில் வள்ளி என்ற அழகான பெண்மான் வசித்து வந்தது. பௌர்ணமி நாளில் அந்த பெண்மானின் வட்டமான கண்கள் மற்ற மான்களையும் கவர்ந்தெடுக்கும். அந்த மான் கூட்டத்தில் வேலன் என்ற ஆண்மான் ஒன்று வள்ளி மேல் அன்பு கொண்டது. வள்ளி எங்கு சென்றாலும் வேலன் தொடர்ந்து செல்லும். ஆண்மான் வேலன் பெண்மான் வள்ளி மீது மிகவும் சொந்தமும் உரிமையும் காட்ட ஆரம்பித்தது. வேலன் எந்த வேறு மானையும் வள்ளியிடம் நெருங்கவோ பேசவோ இடம் கொடுக்காது. வேலன் இந்த செய்கை வள்ளியை கோபப்பட செய்தது. அது வேலனை பார்த்து, இனிமேல் என்னை பின்தொடர்வதை நிறுத்துங்கள். உங்களுடைய நம்ப முடியாத தேவையற்ற செயலை நான் ஏற்க இயலாது. உங்கள் மீது எனக்கு எந்த விதமான உணர்வுகளும் இல்லை என்று அந்த ஆண்மானிடம் கூறியது. ஆனால் வேலனுக்கும் இந்த வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கவில்லை. பின்தொடரும் செயலையும் தொடர்ந்து செய்து வந்தது. அச்சமயம் அந்த காட்டில் மிருகங்களை பிடிப்பதற்காக வேடர்கள் முகாமிட்டிருந்தார்கள் என்ற வதந்தி பரவியது. இருந்த போதிலும் வள்ளி பசி காரணமாக வேடர்கள் வலை விரித்துள்ள இடத்தில் பசுமையான புற்கள் மேய்வதை நிறுத்த இயலவில்லை. இதனால் வேலன்
வள்ளியை எச்சரித்து, "அன்பே, இந்த இடத்திற்குப் போகாதே. அங்கே வேடர்கள் நிறைய வலைப்பொறிகளை விரித்துள்ளார்கள்" என்று கூறியது. அதற்கு வள்ளி, "என்னை பாதுகாத்துக் கொள்ள எனக்குத் தெரியும்" என பதிலுரைத்தது. ஆனால் வேலனுக்கு வள்ளி எப்படியும் ஏதாவது ஒரு பொறியில் சிக்கிக்கொள்ளும் என்று நன்கு தெரியும். அதனால் முன்னெச்சரிக்கையாக வள்ளியை பாதுகாக்க வேலன் முன்னதாகவே குதித்து ஒரு பொறியில் சிக்கியது. அப்போதுதான் வள்ளிக்கு வேலனின் உண்மையான அன்பே புரிந்தது. உடனே வள்ளி வேலனை தனது முழு வலிமையும் உபயோகித்து இழுத்தது. இந்த செய்கையினால் வேலன் வெளியேறி சந்தோஷத்துடன் வாழ்க்கையை தொடர்ந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உண்மையான அன்பு தோல்வி அடைவதில்லை. நண்பர்களும் அவர்களின் குணங்களும். கதையை பத்தி பார்ப்போமா? ராம், ராஜ் என்று இரு நண்பர்கள் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தனர். அவர்கள் நண்பர்களாக மட்டுமில்லாமல் வியாபாரத்திலும் பங்காளிகளாக உள்ளனர். அவர்களது வியாபாரமும் வெற்றிகரமாக நடந்து வந்தது. ராம் என்பவர் புத்திசாலித்தனமாகவும் கடினமான உழைப்பாளியாகவும் இருந்து வந்தார். ஆனால் ராஜ் என்பவர் மிகவும் சோம்பேறித்தனமானவர். இவர்களது வியாபார திறமையும் புகழும் எல்லா இடத்திலும் பரவியிருந்தது. ஆகவே இவர்கள் எல்லா அரசவை வியாபாரிகளாலும் அழைக்கப்பட்டனர். இருவரும் அந்த அரசவைகளுக்கு பயணித்து தங்களது வியாபாரத்தை செய்து நிறைய பணத்துடன் திரும்பினர். இருவரும் தொடர்ச்சியாக பல அரசவைகளுக்கு வியாபாரம் நிமித்தம் பயணித்து பொருள் ஈட்டி வந்தனர். அப்போது ஒரு நாள் ராம் ராஜுவிடம், "அன்பான நண்பரே, நாம் நம் வியாபாரத்தில் மிகப்பெரிய செல்வத்தை சம்பாதித்துள்ளோம். நாம் வெளியூர்களுக்கு செல்லும் போது அதனை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும்" என்றார். ராஜுவும் அதனை ஏற்று, "அதுதான் உண்மை" என்றார். "நாம் இங்குள்ள கோவிலின் அருகிலுள்ள மரத்தின் அடியில் ஒரு குழி பறித்து அதனுள் நம் செல்வங்களை வைத்து செல்லலாம் என முடிவு செய்தனர். கோவிலில் அருகிலேயே சேமிப்பு இருப்பதால் எந்த ஒருவருக்கும் திருட துணிவு வராது. ஆகவே நாம் திரும்பி வரும் வரை நமது பணம் பத்திரமாக பாதுகாப்புடன் இருக்கும் என்று ராஜ் பதிலுரைத்தார். ராஜின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இருவரும் கோவிலின் அருகே உள்ள மரத்தடியில் ஒரு பள்ளம் பறித்து அதனுள் பணத்தையும் செல்வத்தையும் பத்திரமாக வைத்து வெளியேறினர். சில மாதங்களுக்கு பிறகு மரத்தடியில் வைத்த பணத்தை எடுக்க முயன்றனர். ஆனால் அந்த குழியில் அவர்களுக்கு வைத்து சென்ற பணமோ செல்வமோ இல்லாததைக் கண்டு திகைத்து போயினர். இந்த சம்பவத்தை கிராம பஞ்சாயத்தாரிடம் எடுத்து சென்றனர். அங்கே ராம், "மதிப்பிற்குரிய பஞ்சாயத்தின் தலைவரே, கோவில் மரத்தடியில் பணம் பத்திரப்பட்ட நிகழ்வு எனக்கும் ராஜுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் தற்போது அந்த பணம் அங்கே காணவில்லை. இதனை தயவு கூர்ந்து விசாரித்து நீதியினை நிலைநிறுத்த வேண்டும்" என்று வேண்டினார். அதற்கு நண்பர் ராஜ், "பெரியவர்களே, இந்த பணத்தை நான் திருடவில்லை. இதற்கு இந்த மரமே கூட சாட்சியாகும்" என்றார். தொடர்ந்து அவர் மரத்தின் பக்கம் திரும்பி, "ஓ மரமே, நீயே உண்மையை சொல்ல வேண்டும்" என்றார். அத்தருணத்தில் மரத்தின் உள்ளே இருந்த ஒரு குரல் கேட்டது. "என் ஆண்டவரே, ராம் தான் திருடர். அவர்தான் பணத்தை திருடிவிட்டு தற்போது எல்லாரையும் ஏமாற்றுகிறார்." மரத்தில் இருந்து வந்த இந்த குரல் பஞ்சாயத்தினருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அந்த குரல் படி ராம் தான் திருடன் என்று பஞ்சாயத்தினர் தீர்மானிப்பதற்கு முன்பு, ராம் ஒரு மரத்துண்டை எடுத்து தீயூட்டி அந்த மரத்தில் காய்ந்திருக்கும் ஒரு பகுதியை தீயினால் கொளுத்திவிட்டார். அப்போது அந்த மரத்தின் பொந்திலிருந்து திடீரென்று ஒருவர் ஓடினார். கிராமத்தினர் அந்த நபரை பிடித்து விட்டனர். அவர் வேறு யாரும் இல்லை, ராஜுவின் தந்தையே. இதனால் ராஜு தான் உண்மையான குற்றவாளி என்பது தெளிவாகிவிட்டது. பஞ்சாயத்தினரும் ராஜுவிடம் உள்ள பணத்தை பறிமுதல் செய்து ராமிடம் அளித்தனர். ராமும் தனக்கு சேர வேண்டிய பங்கை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதத்தை ராஜுவிடமே கொடுத்து விட்டார். பஞ்சாயத்தினரும் கிராமத்தினரும் ராமின் நீதியினை செய்கையை மிகவும் பாராட்டினர். சன்னியாசியின் திருடன். கதையை பத்தி பார்த்தோம்னா, போதித்தவர் என்பவர் ஒரு இரக்கமான குணமுடைய சன்னியாசி ஆவார். மிகவும் தெய்வ பக்தியும் கடவுள் நம்பிக்கையும் உள்ளவர். அவரிடம் உள்ள பல சீடர்கள் எப்போதும் சன்னியாசியின் போதனைகளை பின்பற்றி வந்தனர். ஒரு நாள் வாலிபர் ஒருவர் தூய்மையான உடைகளுடன் நேர்த்தியான தோற்றத்தில் இங்கு வந்து, "ஓ அறிவாற்றலுள்ள சன்னியாசி அவர்களே, எனது பெயர் காமத். நான் மனதார உங்களின் சீடராக விரும்புகிறேன். நான் உங்களின் கொள்கைகளை தீவிரமாக பின்பற்றி உண்மையான வேலையாளாக இருப்பேன். என்னை தயவு கூர்ந்து தங்களின் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்" என சன்னியாசியிடம் வேண்டினார். போதித்தவாவும் காமத்தின் வார்த்தைகளை நம்பி மிகவும் மகிழ்ச்சியுடன், "நன்றி வாலிபரே, நான் உண்மையிலேயே உங்களது செயலையும் அர்ப்பணிப்பையும் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நீ இப்போது முதல் என்னுடன் இருக்கலாம்" என பதிலுரைத்தார். காமத் அந்த சன்னியாசியுடன் தங்கினார். சன்னியாசியின் தேவைகளை மிகவும் அக்கறையுடன் கவனித்து வந்தார். போதிதவாவின் ஆடைகளை துவைத்து சுத்தம் செய்தும் அவருக்கு வேண்டிய உணவுகளை தயார் செய்தும் அவர் உறங்குவதற்கு படுக்கையினை ஏற்படுத்தியும் வந்தார். மேலும் சன்னியாசி தூங்கும்போது
விசிறியால் வீசி அவருக்கு பணிவிடைகளை செய்தும் வந்தார். காமத்தின் இந்த செயல்கள் சன்னியாசிக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. நாட்கள் சென்றன. போதித்தவாவும் அவரது புகழால் மிகுந்த செல்வந்தரானார். இதற்கு காரணம் காமத் என்கிற உண்மையான சீடர்தான் காரணம் என தவறாக நம்பினார். ஆகவே போதித்தவர் காமத்தின் மீது தேவையற்ற நம்பிக்கையினை வளர்த்திருந்தார். ஒரு நாள் அருகில் உள்ள கிராமத்தின் தலைவர் சன்னியாசி போதித்தவாவை தங்களது கிராமத்தில் நடைபெறவுள்ள விழாவில் மக்களுக்கு போதனை வழங்க வர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று போதித்தவாவும் காமத்தை தன்னுடன் அழைத்து கொண்டு அந்த கிராமத்திற்கு புறப்பட்டார். செல்லும் வழியில் போதித்தவா தம்மை தூய்மைப்படுத்தி புத்துணர்வு செய்து கொள்ள அங்கே ஓடும் நதியில் குளிக்க முயன்றார். அதற்காக தனது துணிகளையும் சேமித்து வைத்துள்ள செல்வத்தையும் மூட்டைகளையும் காமத்திடம் பாதுகாப்பாக கொடுத்தார். நான் நதியில் குளிக்கும் பொழுது எனது துணிகளையும் செல்வ உள்ள மூட்டைகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என நதிக்கு சென்றார். போதித்தவா நதியில் குளித்துவிட்டு கரைக்கு வந்தபோது காமத் சிறிது தூரத்திற்கு அப்பால் தனது எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடுவதை மிகவும் அதிர்ச்சியுடன் கண்டார். அப்போதுதான் சன்னியாசிக்கு காமத் இந்த வாய்ப்புக்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்து தம்மை ஏமாற்றி விட்டான் என்பதை அறிந்து மிகவும் வருத்தமடைந்தார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தோற்றங்கள் ஏமாற்றத்தையே தரும். ஏன்னா நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். முனிவரும் குள்ளநரியும் கதையை பத்தி பார்ப்போமா? ஒரு அமைதியான கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அங்குள்ள பசுமையான விவசாய நிலங்களை நம்பி இருந்தனர். தினந்தோறும் அதிகாலையில் சமையல் வேலைகளை செய்துவிட்டு விவசாய வேலைகளுக்கு சென்றுவிட்டு மாலை அந்தி பொழுதில் திரும்பி வீட்டிற்கு வருவார்கள். அப்படியாக ஒரு நாள் அவர்கள் ஆச்சரியப்படும்படி ஒரு வீட்டில் குடும்பத்தாருடைய பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பொருட்கள் யாவும் காலியாக இருந்தன. அந்த உணவுகளை திருடி சென்ற குற்றவாளியை அவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஒரு துர்மார்க்கமான குள்ளநரி அந்த கிராமத்திலும் வீட்டு உணவுப் பொருட்களை திருடிச் செல்லும் பழக்கத்தை கொண்டிருந்தது. அந்த கிராமவாசிகளும் இந்த உணவு வகைகளை திருடிச் சென்று உண்பது அக்காட்டில் உள்ள மிருகம்தான் என்பதை யூகித்தனர். ஆகவே அந்த கிராமத்தை சுற்றிலும் பல பொறிகளை வைத்து பொறுமையாக காத்திருந்தனர். மறுநாள் வழக்கம் போல குள்ளநரி கிராமத்திற்கு வந்தது. ஒரு பொறியினில் விழுந்து சிக்கிக் கொண்டது. சிக்கி தவித்த நரி தனது சக்தி முழுவதையும் பயன்படுத்தி அந்த பொறியிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தது. ஆனால் தப்பித்து வெளியே வர முடியவில்லை. அச்சமயம் சன்னியாசி ஒருவர் அந்த வழியாக செல்வதை குள்ளநரி பார்த்தது. உடனே அந்த தந்திரக்கார நரி அவரை அன்பாக அழைத்து அவரிடம் வேண்டியது, மரியாதைக்குரிய சன்னியாசி அவர்களே, நீங்கள் மிகவும் நல்ல குணமும் கடவுள் பக்தியும் உடைய மனிதர். தாங்கள் தயவு செய்து என்னை இந்த பொறியிலிருந்து மீட்டு விட முடியுமா என கேட்டது. குள்ளநரியின் வஞ்சகமான வேண்டுதலை நம்பிய சன்னியாசியும் அந்த குள்ளநரியை பொறியிலிருந்து விடுவிக்க முயற்சி செய்தார். விடுவிக்கப்பட்ட தருணத்தில் தந்திரக்கார குள்ளநரி உரத்த குரலில், இங்கே இருக்கிறான் திருடன், உங்களது வீட்டில் உள்ள எல்லா உணவுப் பொருட்களையும் திருடிச் சென்றவன் இவர்தான், ஓடி வந்து இவரை பிடியுங்கள் என்று கத்தியது. இந்த சத்தத்தை கேட்ட கிராமவாசிகள் விரைவாக அவ்விடத்திற்கு வந்தனர். அங்கு ஒரு சன்னியாசி ஒரு குள்ளநரியை பிடித்திருப்பதை கண்டனர். இதனை கண்ட கிராமவாசிகளுக்கு யார் உண்மையான குற்றவாளி என்பது புரிந்தது. அனைவரும் சேர்ந்து அந்த குள்ளநரியை பிடித்து நன்கு புதைத்தனர். அன்று முதல் குள்ளநரியை அந்த பகுதியில் பார்க்க முடியவில்லை. உணவுகளும் திருட்டு போகவில்லை. கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தீய சக்தி என்றுமே வெற்றி அடையாது. ஏன்னா நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.